ஆதித்யா கல்யாண்ராமன்கிறவர் பத்மாவதி நவரத்னமாலா ஸ்தோத்திரத்தை பத்தி ஸ்துதியை பத்தி நம்ம கிட்ட சில விஷயங்கள் நமக்கு சொல்ல வந்திருக்கார். அந்த ஸ்துதி எவ்வளவு வசதியானது, அந்த ஸ்துதி படிக்கிறதுனால என்னென்ன பலன் அப்படின்னு ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு. அது ரொம்ப இதெல்லாம் அவ்வளோ வெளியில வரல, யாருமே இப்பெல்லாம் சொல்றது இல்லை. அதெல்லாம் சின்ன ஸ்லோகம் தான், 10 ஸ்லோகம் தான் இருக்கு. அதனால அதை பத்தி அவர் பேசுவார். அது இப்போ நீங்க எல்லாருமே மியூட்ல இருந்து கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னாக்க டிஸ்டர்பன்ஸ் இருக்க வேண்டாம். எல்லாரும் யாருமே மியூட் எடுக்க வேண்டாம். கேட்கலை எதுவுமே சொல்லாதீங்க, மெசேஜ்ல போடுங்கன்னு நான் பாக்குறேன். அவர் சொல்றதுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸும் இல்லாத நம்ம அவருக்கு ஒத்துழைப்பை கொடுத்து நல்லா கேட்டுப்போம். அந்த ஸ்லோகம் நம்ம நெக்ஸ்ட் எடுக்கலாம். அது நம்ம கிளாஸுக்காக தான் அவர் சொல்ல வந்திருக்கார், நம்ம எடுக்க போறோங்கிறதுனால தான். அதனால நம்ம இப்போ அவர் சொல்றதை கேட்போம். ஆதித்யம்மா, காமாட்சி, நமஸ்காரம். காமாட்சி நீங்க ஆரம்பிக்கலாம். ஆதித்யம்மா. आदिपराशक्ति माता की जय, जगन्माता भुवनेश्वरी देवी की जय, गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, माता महालक्ष्मी देवी की जय, देवी पद्मावती देवी की जय. ध्यान श्लोकंगल. वेंकटेश प्रिये पूज्ये क्षीराब्धितनये शुभे पद्मे रमे लोकमातः पद्मावती நமோஸ்துதே. இந்த ஸ்லோகமானது பத்மாவதி ஸ்தோத்திரம்ங்கிறதுல 2வது ஸ்லோகமா அமைஞ்சிருக்கு. வெங்கடேசனுக்கு ரொம்ப பிரியமானவள், பூஜை பண்ணுவதற்கு ரொம்பவும் உகந்தவள், க்ஷீராப்தி திருப்பார்க்கடலுடைய குழந்தையாக அலைமகளாக தோன்றியவள், மங்களகரமானவள், தாமரை வடிவினள், ரமாதேவி, ரமாங்கிற நாமத்தை உடையவள், உலகத்திற்கெல்லாம் தாயாக விளங்கக்கூடிய அந்த பத்மாவதி தாயாருக்கு நமஸ்காரம் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம். ஆதிலக்ஷ்மி தேவியோட ஸ்தோத்திரம் இது. சுமனச வந்தித சுந்தரி மாதவி चंद्र सहोदरी हेम मये मुनिगण मंडित मोक्ष प्रदायिनी मंजुल भाषिणी वेदनुते पंकजवासिनी देव सुपूजित सद्गुण वर्षिणी शांति युते जय जय हे मधुसूदन कामिनी आदिलक्ष्मी सदा पालय जय बोलो पद्मावती देवी की जय. ஸ்ரீனிவாசனுடைய மனைவியாக விளங்கக்கூடிய அம்பாள் ஸ்ரீ பத்மாவதி தேவி, அலமேலு மங்கை என்று சொல்றோம். ஆழ்வார்கள் பாசுரத்துல அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று அகலகில்லேன் அப்படின்னு உன்னோட திருமார்பை விட்டு நகரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி தாயார் பெருமாளுடைய திருமார்புல எழுந்தருளி இருக்கா. ஸ்ரீ மார்புல இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஸ்ரீனிவாசன் என்ற நாமமே, ஸ்ரீயப்பதிங்கிற நாமமே அதனாலதான். ஸ்ரீயப்பதியா இருக்கிறதுனாலதான் எம்பெருமானுக்கே ஏத்தம். அப்படி பெருமாளுக்கே ஏத்தத்தை கொடுக்கிறவள் பிராட்டி அப்படிங்கிறதுனால அந்த பிராட்டியினுடைய வைபவம் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. அந்த பிராட்டியினுடைய வைபவத்தை இங்க நவரத்ன மாளிகையாக நம்ம அனுபவிக்கிறோம். 9 ரத்னங்கள். நவன்னா 9, புதியதுன்னு 2 அர்த்தம் இருக்கு. நவ அப்படிங்கிறதுக்கு 2 அர்த்தம். 9ன்னு ஒரு அர்த்தம், புதியதுன்னு ஒரு அர்த்தம். புதிதான ரத்னங்கள்னால பண்ணப்பட்ட மாலை அப்படின்னும், இல்ல பொதுவான சொல்றது 9 ரத்னங்கள்
நவரத்னங்கள் என்று சொல்லி இருக்கு. நம்ம லலிதா நவரத்ன மாலை என்று ஒரு ஸ்தோத்திரம் அகஸ்தியர் பண்ணியிருக்கார், நம்ம எல்லாம் சொல்லியிருப்போம் தமிழ்ல. அப்படி நவரத்னங்களுடைய பிரதீகமாக 9 ஸ்லோகங்களை உடையது இது. அது என்ன 9 ரத்னங்கள் என்ன? வைரம், வைடூரியம், மரகதம், மாணிக்கம், நீலம், கோமேதகம், பவளம், முத்து, புஷ்பராகம். இப்படி 9 ரத்னங்கள், நவரத்னங்கள். வைரம், வைடூரியம், முத்து, மரகதம், மாணிக்கம், பவளம், புஷ்பராகம், கோமேதகம், நீலம். இப்படி 9 ரத்னங்கள். இது 9 நவ கிரகங்களையும் குறிக்கிறது. 9ங்கிறது 9 வந்து பூர்ணமான ஒரு நம்பர், நிறைவான ஒரு நம்பர் 9ங்கிறது. நவ கிரகங்கள், நவரத்னங்கள், நவதானியங்கள், இப்படி 9க்கு மேல ஒரு 1 டிஜிட் நம்பர் கிடையாது. அதுதான் லார்ஜஸ்ட் 1 டிஜிட் நம்பர். அப்போ அதனாலதான் அம்பாளுக்கு நவராத்திரியாக நம்ம கொண்டாடுறோம் 9 தினங்கள். அப்படி இந்த ஸ்தோத்திரமும் நவரத்ன மாளிகையாக பத்மாவதி தாயாருக்கு ஒரு மாலையை நம்ம சமர்ப்பணம் பண்ண போறோம். அந்த மாலை 9 ரத்னங்களை உடையதாக இருக்கு. இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சி ஸ்ரீனிவாசன் பத்மாவதியினுடைய திருக்கல்யாண வைபவம். பத்மாவதி தாயார் ஆகாசராஜன்கிற ஒரு ராஜாவுக்கு குழந்தையாக அவதாரம் பண்ணி ஒரு ராஜகுமாரியாக வளர்ந்துட்டு இருக்காள். அப்போ பகவான் காட்டுல வேட்டையாடக்கூடிய ஒரு கோலத்துல காட்சி கொடுக்கிறார். அதாவது ஒரு ரிஷிகுமாரனா இருக்கார். ஒரு யானை அந்த பக்கம் வருது. அந்த யானை குமாரிகளை எல்லாம் துரத்துறது. வசந்த விளையாட்டு விளையாடின்னு இருக்கக்கூடிய பத்மாவதியையும் அவளுடைய சகிகளையும் அந்த யானை துரத்துறது. அப்போ பெருமாள் வில்லோட அந்த இடத்துக்கு வந்து ஸ்ரீனிவாசன் அந்த யானை கிட்ட இருந்து இந்த குமாரிகளை எல்லாம் காப்பாத்துறார். அப்பவே பெருமாளுடைய அந்த திவ்யமங்கலமான திருமேனியை பார்த்து பத்மாவதி தாயார் ரொம்ப ஆசைப்படுறார், பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. பெருமாளையே நினைச்சுண்டு விரக வேதனையோட தாயார் இருக்கும்போது பெருமாள் அவளுடைய விரகத்தை போக்குறதுக்காக ஒரு குரத்தியினுடைய ரூபத்துல போய் பத்மாவதியினுடைய விரகத்தை போக்கி பெருமாளா வந்து உன்னை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு மங்களமான வார்த்தைகளை சொல்லி பத்மாவதியோட மனசை சந்தோஷப்படுத்தி, அது மாதிரியே சொல்லி வச்ச மாதிரி பகுள மாளிகைங்கிற தன்னுடைய அந்த அவதாரத்துக்கு தாயாரா இருக்கக்கூடிய அம்மாவை பெண் கேட்கறதுக்காக ஆகாஷராஜன் கிட்டக்க அனுப்பி ஒரு திவ்யமான பங்குனி உத்திர திருநாள்ல இந்த பத்மாவதி தாயார ஸ்ரீனிவாசனாகிய எம்பெருமான் திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். இதுதான் பத்மாவதி கல்யாணத்துடைய சுருக்கம். இந்த பத்மாவதி தேவியினுடைய திருக்கல்யாண வைபவத்தை தான் நீங்க இப்போ இந்த சித்திரத்துல பாக்குறேன். அப்படி பத்மாவதி தாயார் திருவவதாரம் பண்ணினா அந்த மகாலட்சுமியே தான் பெருமாளுடைய பிராட்டியா யார் யாரெல்லாம் இருக்காளோ எல்லாமே மகாலட்சுமியோட ஸ்வரூபம் தான். இருந்தாலும் ஸ்ரீனிவாசனுடைய திவ்ய சரித்திரத்துல வேதவதிங்கிற ஒரு ஸ்திரீ அவள்தான் பத்மாவதியா அவதாரம் பண்றா. இவா 2 பேரையும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக மகாலட்சுமி தாயார் வந்து யானை வடிவத்துல வந்தா. இப்ப பார்த்தோமே இந்த கதையில அதுல யானையா வந்தது மகாலட்சுமி என்று சொல்றது உண்டு. ஆனாலும் மகாலட்சுமியோட ஒரு அம்சம் தான் இந்த பத்மாவதி தாயார். 2 பேருக்கும் வித்தியாசம் கிடையாது. எப்படி ராதா, ருக்மிணி, சத்யபாமா எல்லாமே அம்பாள் மகாலட்சுமியோட ஒரு ரூபங்கள் தான், ஒவ்வொரு வெளிப்பாடுகள் தான், ஒவ்வொரு அம்சங்கள் தான். எப்படி பெருமாளுக்கு விதவிதமான அம்சாவதாரங்கள்னு பாக்குறோமோ அது மாதிரி தாயாருடைய அம்சாவதாரங்கள் தான். கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறது. அம்சாவதாரங்கள் தான் எல்லாருமே. இப்ப நம்ம பாக்குற எல்லாருமே அந்த 16,108 திவ்ய மகிஷிகளுமே மகாலட்சுமி தாயாருடைய அம்சங்கள் தான். அப்படி இருக்கிறதுனால இந்த பத்மாவதி தாயாரும் மகாலட்சுமியோட ஒரு அம்சம் தான். அந்த எண்ணத்தோட இப்ப இந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள போலாம். 9 ஸ்லோகங்கள் இந்த ஸ்துதியில இருக்கு. 10ஆவதா ஒரு பலஸ்ருதியும் இருக்கு. இது வந்து சேஷ சர்மாங்கிறவர் எழுதினது இந்த ஸ்தோத்திரம். சேஷ சர்மாங்கிறவர் அருளி செய்த ஸ்தோத்திரம். இப்போ ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் அதோட அர்த்தத்தையும் நம்ம இப்போ அனுசந்தானம் பண்ணுவோம். ஸ்ரீ ஸ்ரீமான் யஸ்யாஃ ப்ரியः சன்னே சகலமபி ஜகத் ஜங்கம ஸ்தாவராத்யம் ஸ்வர்பூ பாதாள பேதம்
விவித வித மகாசில்ப சாமர்த்தியம் சித்தம் ரஞ்சன் பிரம்மாமரேந்திரைः திரிபுவன ஜனகः ஸ்தூயதே பூரிஷோ யः சா விஷ்ணோः ஏகபத்னி திரிபுவன ஜனனி பாது பத்மாவதி நஹ. இதான் முதல் ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தோடைய சாரம் தமிழ்ல சொல்லணும்னா, மகாவிஷ்ணுவின் பத்னியாக இருக்கா, 3 உலகங்களுக்கும் அம்மாவாக இருக்காள், பிரம்மா இந்திரன் முதலான தேவர்களால் ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவளாய் இருக்கா. ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒரு படம், ஒரு சித்திரம் இருக்கு. இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜெனரேட் பண்ணின சித்திரங்கள், ஆனாலும் ரொம்ப அழகா பொருத்தமா இருக்கிறது பாருங்க. அந்த அர்த்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த சித்திரம் அதுக்கு எப்படி பொருந்துறதுன்னு பார்ப்போம். முதல்ல பதங்களை எல்லாம் விபாகம் பண்ணி சொல்றேன். ஸ்ரீமானு யஸ்யாஹா பிரியஹா சன்னு சகலம் அபி ஜகத் ஜங்கமஸ்தாவராத்யம் ஸ்வஹா பூ பாதாள பேதம் விவித வித மகாஷில்ப சாமர்த்திய சித்தம் ரஞ்சன் பிரம்ம அமரேந்திரைஹி திரிபுவன ஜனகः ஸ்தூயதே பூரிஷः யः சா விஷ்ணோः ஏகபத்னி திரிபுவன ஜனனி பாது பத்மாவதி நஹா என்று இந்த ஸ்தோத்திரம். அன்வயம் யஸ்யாஹ பிரியஹ ஸ்ரீமான் சன்ன யஹ சகலமபி ஜங்கமாஸ்தாவராத்யம் ஸ்வஹ பூபாதாள பேதம் விவித வித மகாஷில்ப சாமர்த்திய சித்தம் ஜகத் ரஞ்சன் பிரம்மாமரேந்திரைஹி திரிபுவன ஜனகः பூரிஷः ஸ்தூயதே சா விஷ்ணோஹ ஏகபத்னி திரிபுவன ஜனனி பத்மாவதி நஹா பாது அப்படின்னு அன்வயம். இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். யஸ்யாஹா பிரியஹா ஸ்ரீமான் சன்னு, யாருடைய பிரியனாக ஸ்ரீமானாக இருந்து கொண்டு, இதுல இப்ப நான் சொன்னேனே ஸ்ரீனிவாசன்கிற பேரே தாயார்னாலதான் கிடைக்கிறது பெருமாளுக்கு. பெருமாளுக்கே தாயார்னால ஏற்றமானது ஏற்படுறது அப்படிங்கிற அர்த்தம் தான் இங்க துவனிக்கும்படியா பண்ணியிருக்கார். ஸ்ரீமான் அப்படின்னா ஸ்ரீயை உடையவன் யாரோ அவனுக்கு பேரு ஸ்ரீமான், பகவானுக்கு தான் ஸ்ரீமான்னு பேரு. ஸ்ரீமான்னு யஸ்யாஹா பிரியசன், யாருடைய பிரியனாய் இருந்து கொண்டு, சகலமபி ஜகத்து, எல்லா ஜகத்தையும், இந்த ஜகத்துல என்னெல்லாம் இருக்கு, ஜங்கம ஸ்தாவராத்யம், ஜங்கமம்னா நகரக்கூடியது, ஸ்தாவரம்னா அசையாம இருக்கிறது, அதனாலதான் தாவரங்கள்னு சொல்றோம். தாவரம்னா அசையாத பொருள். தாவரம் இங்க இருந்து அங்க நகர்றது இல்லையே, ஒரே இடத்துல தானே இருக்கு தாவரங்கள், பிளான்ட்ஸ். அது மாதிரி ஸ்தாவர ஜங்கமமாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்கள் அத்தனையும், எல்லா தொகுதிகள், இந்த பொருள்களுடைய தொகுதியாகிய ஸ்வஹா பூஹு பாதாள பேதம். இந்த படத்துல பாருங்க, மேல இருக்கிறது ஸ்வர்கலோகம், நடுவுல இருக்கிறது பூலோகம், கீழே இருக்கிறது பாதாள லோகம். சொர்க்கலோகத்துல தேவதைகள்லாம் இருக்கா, பூமியில மலைகள் சிகரங்கள்லாம் இருக்கு, பாதாளத்துல ரத்னங்கள் பாம்புகள்லாம் இருக்கு. அப்படித்தானே வர்ணிக்கிறோம் அந்த லோகங்களை. அப்ப அந்த பூமி ஸ்வர்க்கம் பாதாளம்ங்கிற வேறுபாடுகளோட இருக்கு. ஜகத்து ஜங்கம ஸ்தாவராத்யம், ஜங்கமம் ஸ்தாவரம்ங்கிற விதமாக அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாம் இருக்கு இந்த உலகத்துல. அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றார் அப்படின்னா, பகவான் விவித மகாஷில்ப சாமர்த்திய சித்தம், ரொம்ப அழகா மகாஷில்பங்கள். ஷில்பம்னா என்னது, சிலைகள். சிலையை எப்படி ஒரு சிற்பி வடிப்பாரோ அது மாதிரி இந்த உலகத்தை எல்லாம் வடிச்சவர் எம்பெருமான். விவித வித மகாஷில்ப, மகாஷில்பங்கள் போல ரொம்ப கட்டுமான திறமையினால இவர் உருவாக்கி இருக்கார். சாமர்த்திய சித்தம், அப்படி இந்த லோகத்தை படைச்சிருக்கார் பகவான் ஸ்ரீமான். இதை எப்படி படைக்க முடிஞ்சது, தாயாருடைய கிருபை இருக்கிறதுனாலதான் படைக்க முடிஞ்சுதான். தாயார் பக்கத்துல இருந்து பகவானை தூண்டுறதுனாலதான் பெருமாளால இதெல்லாம் செய்ய முடியறது. ஹ்லாதினி சக்தியா இருக்கா. ஹ்லாதினா தூண்டுபவள், பகவான பிரேரணை பண்றா, நீங்க இதை பண்ணும் சுவாமி, லோகத்தை சிருஷ்டி பண்ணுங்கோ, மக்களுக்கெல்லாம் கிருப பண்ணுங்கோ அப்படின்னு தாயார் பக்கத்துல இருந்து புருஷகாரம் பண்ணிண்டே இருக்கிறாள். ஸ்ரீமான் யஸ்யாஃப் பிரியசன்னு சகலமபி ஜகத் ஜங்கம ஸ்தாவராத்யம் ஸ்வர் பூ பாதாள பேதம் விவித வித மகாஷில்ப சாமர்த்திய சித்தம் ரஞ்சன்னே. அந்த உலகத்தை அவர் என்ன பண்றார் பெருமாள், ரஞ்சன்னே
அப்படியே ரஞ்சிக்க பண்ணுகின்றார், மகிழ்ச்சி அடைய பண்ணுகின்றார். பிரம்மா அமரேந்திரைஹி, பிரம்ம அமரேந்திரைஹி, பிரம்மானா தெரியும், சதுர்முக பிரம்மா, நான்முகன். அமரேந்திரைஹி, அமரேந்திரன் அப்படின்னா தேவர்களுக்கெல்லாம் இந்திரனான சச்சிபதியான தேவேந்திரன், அவனாலையும் பிரம்மாவாலையும் திரிபுவன ஜனகா, இந்த 3 உலகங்களுக்கும் தந்தையாக இருக்கார். எந்த 3 உலகங்கள்? ஸ்வர்லோகம், தேவர்கள் இருக்கக்கூடிய மேல் உலகம், மனிதர்கள் வாழக்கூடிய இந்த பூ உலகம், கீழே இருக்கக்கூடிய பாத்தாளம். இப்படி 3 உலகத்திற்கும் ஜனகா தந்தையாக இருந்து கொண்டு என்ன செய்கிறார்? எல்லாரையும் ரஞ்சன், எல்லாரையும் மகிழ்வித்துக் கொண்டு இருக்கின்றார். பூரிஷா ஸ்தூயதே, ரொம்ப ரொம்ப புகழப்படுகின்றார். பிரம்மாவாலையும் பிரம்மஸ்துதி பாகவதத்துல ரொம்ப விசேஷம். தேவேந்திரன் பண்ற ஸ்துதியும் பாகவதத்துல இருக்கு. இப்படி தேவர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்றா அந்த பகவான. ஏன் ஸ்தோத்திரம் பண்றா? இவன் ஸ்ரீனிவாசனா இருக்கிறதுனாலதான் இவனுக்கு மகிமை. புருஷ சூக்தமே சொல்றது மகாலட்சுமியின் கணவர் அப்படின்னு, அதனாலதான் இவருக்கு பெரிய பெருமை அப்படின்னு. ஸ்ரீனிவாசன்கிறதுனாலதான் அவனுக்கு பெருமை, ஸ்ரீரங்கநாதன்கிறதுனாலதான் அவனுக்கு பெருமை, ஸ்ரீயப்பதிங்கிறதுனாலதான் அவனுக்கு பெருமை. அப்படி யாருடைய கணவரா இருக்கிறதுனால அவர் ரொம்பவும் புகழப்படுறாரோ அப்பேற்பட்ட விஷ்ணுவினுடைய ஏகபத்னி, விஷ்ணுவினுடைய ஒரே மனைவி தாயார் தான். விஷ்ணோஹோ ஏகபத்னி இல்லையே, வைகுண்டத்துல பூமாதேவி நீலாதேவி எல்லாம் இருக்கான்னு கேள்வி உண்டே. பூமியில எத்தனையோ மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டாருன்னு இருக்கேன்னா எல்லாருமே இந்த மகாலட்சுமி தான், எல்லாருமே இந்த மகாலட்சுமி தான். மகாலட்சுமியே விதவிதமான ரூபங்களை எடுத்துட்டு பலவிதமான கதைகளை பண்ணிட்டு பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படிங்கறத இங்க குறிக்கிறா. அப்ப பெருமாளுடைய பத்னியா இருக்கிறது ஸ்ரீதேவி தான். அவளே பூமாதேவியாவும் இருக்காள், அவளே நீலாதேவியாவும் இருக்காள், அவளே ராதையாவும் இருக்கா, அவளே கோதையாகவும் இருக்கா, அவளே ருக்மிணியாவும் இருக்கா, அவளே சீதையாவும் இருக்கா, அவளே சத்யபாமாவாகவும் இருக்கா, அவளே ஜாம்பவதியாவும் இருக்கா, சத்யாவாவும் இருக்கா, பத்ராவாவும் இருக்கா, லக்ஷ்மணாவாவும் இருக்கா, காளிந்தியாவும் இருக்கா, எல்லாம் அவள்தான். அதனால அப்பேற்பட்ட திரிபுவன ஜனனி விஷ்ணோஹோ ஏகபத்னி, இந்த 3 உலகங்களுக்கும் பிதா பகவான், இந்த 3 உலகங்களுக்கும் மாதா தாயாரான பத்மாவதி தேவி. அவள் அந்த பகவதியான பத்மாவதி, இவன் பகவான், அவள் பகவதி. அப்போ அப்பேற்பட்ட அந்த பத்மாவதி பாத்துனஹா, நம்மை காப்பாற்றட்டும், எங்களை காப்பாற்றட்டும் என்று, இந்த நம்மை காக்கட்டும் அப்படின்னு இதோட அர்த்தம். யாருடைய கணவராக மகாவிஷ்ணு இருந்து கொண்டு அசையக்கூடிய அசையாத பொருள்களாய் எல்லாம் உள்ளடக்கிய சொர்க்கம், பூமி, பாத்தாளம் ஆகிய வேறுபாடுகளோட இருக்கிறதும், பலவிதமான சிற்பக்கலையின் திறமையினால உருவாக்கப்பட்ட உலகங்கள் எல்லாத்தையும் தன்னுடைய இருப்பினால மகிழ்வடைய பண்ணி கொண்டு பிரம்மா தேவேந்திரன் முதல்வர்களாலே ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டு கொண்டு அப்படி புகழப்படுகின்றாரோ அப்பேற்பட்ட விஷ்ணுவினுடைய ஒரே மனைவியும் 3 உலகங்களுக்கும் தாயாகவும் இருக்கக்கூடிய பத்மாவதி தேவி நம்மை காப்பாற்றட்டும் என்று சொல்றார். இது மகாவிஷ்ணுவை கல்யாணம் பண்ணினதுனால தாயாருக்கு இருக்கக்கூடிய ஏற்றம், அதை விட தாயாரோட இருக்கிறதுனால பெருமாளுடைய ஏற்றம், இது ரெண்டையுமே இந்த ஸ்லோகத்துல சொல்றா. பெருமாள் தான் இந்த உலகங்கள் எல்லாத்தையும், அசையும் அசையாத பொருள்களை எல்லாம் தன்னுடைய சிந்தா மாத்திரத்துல, நினைச்ச மாத்திரத்துல இதெல்லாம் உற்பத்தி பண்ணினாருங்கிறதையும் இங்க சொல்றது. தெய்வங்கள்லயே உயர்ந்த தெய்வம் ஸ்ரீமன் நாராயணனே அப்படிங்கிற அந்த விஷ்ணு பரத்வத்தையே இந்த ஸ்லோகத்துல சொல்றா. நாரணன் நான்முகனை படைத்தான், நான்முகனும் தான்முகனாய் சங்கரனை தான் படைத்தான்னு சொல்றார் இல்லையா. நான்முகனை நாரணன் படைத்தான்னு திருமழிசை ஆழ்வார் நான்முகன் திருவந்தாதின்னு, அதுல பெருமாளுடைய பரத்வத்தை எப்படி சொல்றாளோ அந்த விஷயத்தை இங்க அதை ஸ்தாபிக்கிறார் கவி. பிரம்மா இந்திரன் முதலானவர்களாலையும் ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார் பெருமாள்னு சொல்றார். விஷ்ணுவனுடைய ஏகபத்னி ஒரே மனைவியாக இருக்காள் அப்படிங்கிறதையும், 3 உலகங்களுக்கும் அன்னை அப்படின்னும் அந்த தாயார பிரார்த்தனை பண்றார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. சரியா? இது பெருமாளையும் தாயார் 2 பேர்த்தையுமே புகழறது இந்த ஸ்லோகம். இனி 2வது ஸ்லோகத்துக்கு போலாம். அதுதான் இந்த சித்திரத்துல அதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. தேவர்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்றா, பாத்தாளம், பூலோகம், தேவலோகம் எல்லாத்தையும் காப்பாத்துற விஷ்ணு பத்னியை நமஸ்காரம் பண்றோம் என்ற ஸ்லோகம். 2வது ஸ்லோகம் ஸ்ரீ ஸ்ருங்காரைக தேவீம்
विधिमुख सुमन कोटि कोटिरजाग्र रत्न ज्योत्स्ना प्रसार प्रकटित चरणाम्भोज नीराजितार्चाम् गीर्वाणस्त्रैणवाणी परिफणित महाकीर्तिं सौभाग्य भाग्याम् हेला निर्दग्धं दैन्य श्रम विषम महा आरण्यगण्यां नमामि श्रीशृङ्गारैकदेवीं विधिमुख सुमनः कोटि कोटिरजाग्रद्रत्न ज्योत्स्ना प्रसार प्रकटित चरणाम्भोजनीराजितार्चां गीर्वाणस्त्रैणवाणी परिफणित महाकीर्ति सौभाग्य भाग्यां हेला निर्दग्धं दैन्य श्रम विषम महारण्यगण्यां नमामि. அழகான ஒரு ஸ்லோகம் இந்த ஸ்லோகம். இதுல பதவிபாகம் ஸ்ரீ ஸ்ருங்காரைக தேவிங்கிறது ஒரு பதம். விதிமுக சுமன கோட்டி கோட்டீர ஜாக்ரத் ரத்ன ஜோத்ஸ்னா பிரசார பிரகடித சரணாம்போஜ நீராஜிதார்ச்சாம். இது ஃபுல்லா ஒரே வார்த்தை. இது காம்பவுண்ட் வேர்ட் அப்படின்னு சொல்றோம், சமஸ்த பதம் அப்படின்னு சொல்றோம், சமாசம் அப்படின்னு சொல்றா. சமாசம் பண்ணின பதம் இது. அடுத்த வரி ஃபுல்லா ஒரே வார்த்தை. கீர்வாண ஸ்திரைணவாணி பரிபணித மகா கீர்த்தி சௌபாகிய பாக்யாம் அப்படிங்கிறதும் ஒரே வார்த்தை. ஹேளா நிர்தக்த தைன்ய ஸ்ரம விஷம மகாரண்ய கண்யாம் நமாமி. இது இது நமாமிங்கிறத வரை தனி வார்த்தை, அது வரைக்கும் ஒரு வார்த்தை. இப்படி இதுதான் பத விபாகம். இப்ப அன்வயம். அகம் ஸ்ரீ ஸ்ருங்காரைக தேவீம் விதிமுக சுமன கோட்டி கோட்டீர ஜாகிரத் ரத்ன ஜ்யோத்ஸ்னா பிரசார பிரகடித சரணாம்போஜ நீராஜிதார்ச்சாம் கீர்வாணஸ்திரைணவாணி பரிபணித மகாகீர்த்தி சௌபாகிய பாக்யாம் ஹேளா நிர்தக்த தைன்ய ஸ்ரம விஷம மகாரண்ய கண்யாம் பத்மாவதீம் நமாமி அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். ஸ்ரீ ஸ்ருங்காரைக தேவீம். ஸ்ரீ ஸ்ரீங்கிற வார்த்தையே அம்பாவை தான் குறிக்கிறது, மகாலட்சுமியை தான் குறிக்கிறது. ஸ்ருங்காரைக தேவீம், அழகே வடிவானவள். ஸ்ருங்காரம்ங்கிறது ரசங்கள்லயே ரொம்ப உயர்ந்த ரசம். 9 ரசம் இருக்கு. நவரசத்துல ரொம்ப உயர்ந்த ரசம் ரசராஜம்ங்கிறது ஸ்ருங்கார ரசம். அந்த ஸ்ருங்கார ஏக தேவீம், ஸ்ருங்காரத்துக்கு ஒரு தேவியாக விளங்குபவள், ஸ்ருங்கார ரசத்துக்கு ஒரே தேவதையாக விளங்குபவள் தாயார் தான். விதிமுக சுமன கோட்டி கோட்டி ரஜாக்ரத் ரத்ன ஜோத்ஸ்னா பிரசார பிரகடித சரணாம்போஜ நீராஜிதார்ச்சாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரே வார்த்தை. விதிமுக, விதினா பிரம்மா, பிரம்மா முதலான கோடிக்கணக்கான தேவர்கள், சுமனகான தேவர்கள், சுமனசவந்தித சுந்தரி மாதவின்னு தியான ஸ்லோகத்துல பார்த்தோமே, தேவர்களால் போற்றப்படுகின்றாள். சுமனகான தேவர்கள் எத்தனை பேர் இருக்கா? கோட்டி கோட்டீர, கோடிக்கணக்கான தேவர்கள். கோட்டீர ஜாகிரத், ஜாகிரத்னா இந்த இடத்துல ஒளிரக்கூடியதுன்னு அர்த்தம். பொதுவா ஜாகிரத்னா முழிச்சுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம், இங்கே ஒளிர்றதுன்னு அர்த்தம். ஜாகிரத் ரத்ன, ரத்னங்கள் எல்லாம் கொண்டு ஒளிரக்கூடிய அவளுடைய ஜோத்ஸ்னா பிரசார. ஜோத்ஸ்னா ஒளி, அது அப்படியே பிரசாரம்னா பரவி இருக்கு. பிரகடித, பிரகடிதம்னா என்னது? கோட்டீர ஜாகிரத் ரத்ன. கோட்டீரம்னா கிரீட்டம். இந்த இடத்துல கோட்டீரம்ங்கிறது தலையில இருக்கிற கிரீட்டம். தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாலாம், அவளோட தலைய அம்பாலோட பாதத்துல வச்சு நமஸ்காரம் பண்றான். இங்கெல்லாம் தேவர்கள் நமஸ்காரம் பண்ணதுனால இத்தனை தேவர்களோட கிரீட்டங்களும் அப்படியே அம்பாலோட பாதத்தை சுத்தி இருக்கு. அது எப்படி இருக்காம்? கோடிக்கணக்கான தேவர்களின் கிரீட்டங்களோட ஒளிரக்கூடிய ரத்னங்களின் ஒளிக்கற்றையின் பரவலால் பிரகாசிக்கப்பட்ட தாமரை திருவடியை உடையவள். சரணாம்போஜ, சரணம்னா திருவடி, அம்போஜம்னா தாமரை. நீராஜிதார்ச்சாம், நீராஜனம் பண்ற மாதிரி இருக்கான். அது எப்படி இருக்காம்? இந்த ரத்னங்கள்லாம் பளிச்சு 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 பளிச்சுன்னு இந்த தாமரை திருவடியை சுத்தி சுத்தி இப்படி வர்றது எப்படி இருக்கான்?
ஒரு நீராஜனம் தீபாராதனை எடுக்கிற மாதிரி இருக்கும். ராஜாதிராஜாய பிரசஹ்ய சாஹினே அப்படின்னு சொல்லி தீபாராதனை கற்பூர ஆரத்தி எடுக்கிற மாதிரி இருக்கான். கீர்வாண ஸ்திரைணவாணி, கீர்வாணனாலும் தேவர்கள்னு அர்த்தம். ஸ்திரைண அப்படின்னா தேவஸ்திரீகள், தேவஸ்திரீகளோட கீர்வாண ஸ்திரைணவாணி அப்சர ஸ்திரீகள் தேவர்களுடைய மனைவிகள், இவாளுடைய பரிபணித்த அவெல்லாம் பாடுறாளாம். வாணினா வார்த்தைகள், வாணினாலே சொற்கள். கீர்வாண ஸ்திரைணனா மனைவிகள் பெண்கள், கீர்வாணனா தேவர்கள், ஸ்திரைணனா பெண்கள், தேவ பெண்கள், தேவ பெண்களுடைய வாணி வாக்குகள். அதனால் பரிபணித்த மகா கீர்த்தி, பரிபணித்தன நன்றாக பாடப்பட்ட, சிறப்பாக பாடப்பட்ட, மகா கீர்த்தி பெரும் புகழை உடையவள். சௌபாகிய பாக்யாம், சௌபாகியத்தையும் பாக்கியத்தையும் அதிருஷ்டத்தையும் மங்களமான தன்மையையும் உடையவள். ஹேலா நிர்தக்த, அது வரைக்கும் ஒரு வார்த்தை. ஹேலா நிர்தக்தன், ஹேளா அப்படின்னா விளையாட்டு, விளையாட்டாக என்ன பண்ண, ஹேளா நிர்மித தூம்ரலோச்சனவதே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, விளையாட்டா தூம்ரலோச்சன சம்ஹாரம் பண்ணினா. ஹும் அப்படின்னா தூம்ரலோச்சனன் போயிட்டான். அது மாதிரி ஹேளா நிர்தக்த தைன்ய ஸ்ரம விஷம மகாரண்ய கண்யாம். ஹேளானா ரொம்ப ஒரு நிஸ்சாரமா, ஒரு விளையாட்டா, ஒரு அனாயாசமா என்ன பண்றா, நிர்தக்த, தக்தம்னா எரிச்சு சாம்பலாக்குறா, எரிக்கும்படியாக பண்றா. எதை எரிக்கிறா, தைன்ய ஸ்ரம விஷம மகாரண்ய கண்யாம். தைன்யம்னா வறுமை, ஸ்ரமம்னா உங்களுக்கே தெரியும், விஷமம்னா கஷ்டம், வறுமையினால ஏற்படக்கூடிய கொடிய துன்பமாகிய மகாரண்ய பெரிய காடு, அந்த காட்டை, துன்பமாகிய காட்டை எரிக்கக்கூடிய நெருப்பாக இருக்கின்றாள். கண்யானா நெருப்பு, நெருப்பாக இருக்கக்கூடிய அவளை நமாமி, நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு. எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தேடா. இப்ப இதுல என்ன சொல்றா, பிரம்மாதி தேவர்களின் கிரீட ரத்ன ஒளியால் பாதங்கள் நீராஜனம் பண்ணப்படுகின்றது, பூஜனை பெறுதல், வறுமைங்கிற காட்டை எரிப்பவளாக விளங்குகின்றாள் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரம். மூணாவது ஸ்லோகம். வித்யுத் கோட்டி பிரகாஷம் விவித மணிகணோ நித்ர சுஸ்னிக்த சோபா சம்பத் சம்பூர்ணஹாராத்யபிநவம் விபவாலங்கிரியோல்லாசி கண்டாம் ஆத்யாம் வித்யோதமான ஸ்மித ருச்சிரம் சிதானல்பம் சந்திர பிரகாஷாம் பத்மாம் பத்மாயதாக்ஷீம் பதநளின நமத் பத்ம சத்மாம் நமாமி. இது சாரங்காராகம். முன்னாடி சொன்னது சரஸ்வதி, அதுக்கு முன்னாடி சொன்னது பூபாலம். வித்யுத் கோட்டி பிரகாஷம் விவித மணிகண உன்னித்ர சுஸ்னிக்த சோபாகம். வித்யுத் கோட்டி பிரகாஷம், வித்யுத் கோட்டி பிரகாஷம் விவித மணி கணோன்னித்ர சுஸ்னிக்த சோபா சம்பத் சம்பூர்ணஹாராத்யபிநவ விபவாலங்கிரி யோல்லாசி கண்டாம் ஆத்யாம் வித்யோதமான ஸ்மித ருச்சிர சிதானல்ப சந்திர பிரகாஷாம் பத்மாம் பத்மாயதாக்ஷீம் பதநளின நமத் பத்ம சத்மாம் நமாமி என்று பத விபாகம் அன்வயப்படுத்தும் போது அகம் வித்யுத் கோட்டி பிரகாஷாம் விவிதமணிகணோன்னித்ர சுஸ்னிக்த சோபா சம்பத் சம்பூர்ணஹாராத்யபிநவ விபவாலங்கிரி அலங்கிரிய உல்லாசி கண்டாமாத்யாம் வித்யோதமான ஸ்மித ருச்சிர சிதானல்ப சந்திர பிரகாஷாம் பத்மாம் பத்மாயதாக்ஷீம் பதநளின நமத் பத்ம சத்மாம் பத்மாவதீம் நமாமி என்று இதுக்கு அன்வயம். அடுத்தது பிரதிபத அர்த்தம். வித்யுத் கோட்டி பிரகாஷாம். வித்யுத்னா பொதுவா கரண்ட்டுக்கு வித்யுத்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. கரண்ட் எங்க இருந்து வருது, மின்னல்ல இருந்து வருது இல்லையா. மின்னல்ங்கிறது எலக்ட்ரான்ஸ் உடைய ஒரு
பிரவாகம் தான். இந்த சித்திரத்துல பார்க்கலாம், அம்பாளை சுத்தி அப்படி மின்னல் மாதிரி இருக்கு. கோட்டி மின்னலின் ஒளியை உடையவள், அதுதான் சொல்றா வித்யுத் கோட்டி பிரகாசம். கோடி மின்னல்கள் அடிச்சா எப்படி பளிச்சுன்னு இருக்குமோ அப்படி இருக்கா. எலக்ட்ரான்ஸோடைய பிரவாகம் தான் மின்னல். அதுதான் எலக்ட்ரான்ஸ்னாலதான் கரண்ட் வருது. அதனாலதான் கரண்ட் நம்ம வித்யுத்னு சொல்றோம். வித்யுத் கோட்டி பிரகாசம் விவித மணிகணோ நித்ரம். விவித மணிகண, விவிதமான மணிகணங்கள். இப்ப நம்ம சொன்னோமே, வைரம், வைடூரியம், மாணிக்கம், மரகதம், கோமேதகம், புஷ்பராகம், பவளம் முதலான விவிதமான மணிகணங்கள், பல ரத்னங்கள், தொகுதிகள். அதோடைய உன்னித்ர, உன்னித்ரனா தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறது. விவித மணிகணோன்னித்ர சுஸ்னிக்த சோபா. ஸ்னிக்தம்னா நிறைய அர்த்தம் இருக்கு. இங்க பளபளப்புன்னு அர்த்தம். ஸ்னிக்தம்னா ஒட்டுறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பளபளக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஒட்டக்கூடிய பொருள் பளபளப்பா தான் இருக்கும் இல்லையா? தேங்காய் எண்ணெய் இருக்குன்னா அது ஒட்டக்கூடிய பொருள், அது பளபளன்னு இருக்கே, ஷைனிங்கா இருக்கே. ஒற்ற பொருள் எப்பவுமே ஷைனிங்கா இருக்கும். சுஸ்னிக்த சோபா, பளபளப்பான ஒளியினுடைய சோபையினுடைய சம்பத்து. சம்பத்துனா செல்வம். அந்த ஒளியே செல்வமாக இருக்கின்றது. ஒளி மிகுந்தவள், செல்வம் மிகுந்தவள். சம்பூர்ண ஹாராத்யபினவ விபவாலங்கிரியோல்லாசி கண்டாம். சம்பூர்ண ஹாரம், கழுத்து நிறைய ஹாரங்கள் போட்டு இருக்கா. இந்த சித்திரத்துல பார்க்கலாம் நீங்க. நிறைந்த ஹாரங்கள், மாலைகள், ஹாராதி அபினவ. அபினவன எல்லாம் புதுசு புதுசா இருக்கு. அபினவம்னா புதுசு, நவம்னா புதுசு, அபினவம்னா ரொம்ப புதுசு. அபினவ வித்யா தீர்த்தர்னு சொல்றோம் இல்லையா? அபினவ வித்யா, அவருடைய வித்யை, அவருடைய அறிவு, அவருடைய ஞானம் இருக்கே, அது ரொம்ப புதியது. எல்லாம் தெரியும் அவருக்கு, புதுமையான ஞானம். அபினவ வித்யா தீர்த்தர் அப்படின்னு சிருங்கேரி மட்டத்துல இருந்த ஆச்சாரியாலோட பேரு. விபவ அலங்கிரியோல்லாசி கண்டாம். விபவ அலங்கிரிய, அலங்கிரியம்னா ஆபரணம், விபவங்கள்னா அதோடைய வகைகள், விதவிதமான ஆபரணங்கள். உல்லாசி கண்டாம், உல்லாசமாக இந்த ஆபரணங்கள்லாம் மகிழக்கூடிய கழுத்தை உடையவள். கழுத்தின் வர்ணனை. ஆத்யாம், ஆத்யாம்னாலே காளிக்கு ஒரு பேரு, லக்ஷ்மிக்கும் இங்க மகாலட்சுமியத்தான் சொல்ற ஸ்தோத்திரம் இது. ஆதிஸ்வரூபா, முதல்ல வந்தவள் அப்படின்னு அர்த்தம். வித்யோதமான ஸ்மித ருச்சி ரச்சிதானல்ப சந்திர பிரகாஷாம். வித்யோதமான ஸ்மித ருச்சி, வித்யோதமான ஸ்மித ருச்சி, ஒளிரும் புன்னகையினுடைய அழகினால் ரச்சிதானல்ப சந்திர பிரகாஷாம். ரச்சித அனல்ப, அனல்பன நிறைய 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 சந்திரன்கள் இருந்தா எப்படி பிரகாசம் இருக்குமோ அது போன்ற பிரகாசத்தை உடையவள். சந்திரனை போன்ற ஸ்மித ருச்சி, புன்னகையை உடையவள்னு புன்னகையின் வர்ணனை. பத்மாம், லக்ஷ்மிங்கிற நாமத்தை உடையவள். அப்புறம் என்னது? பத்மாயதாக்ஷி, தாமரை மலர் போன்ற நீண்ட கண்களை உடையவள். பத்மசம் பதநளின நமத் பத்மசத்மாம் நமாமி. பதநளின நமத்து, தன்னோட திருவடிகளை வணங்கக்கூடியவர்களுக்கு பத்மசத்மாம், தாமரை வீட்டிலே, சத்மம்னா வீடு, தாமரையே இல்லமாக கொண்ட மகாலட்சுமியை, பத்மாவதியை, தாமரை வடிவினளை நான் வணங்குகின்றேன். பத்மாவதினாலே தாமரை வடிவினள் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பத்மாவதி தாயார நமஸ்காரம் பண்றேன். கோடி மின்னலின் ஒளி கொண்டவள், ரத்னஹாரங்கள் பூண்ட கழுத்தை உடையவள், சந்திரனை, பல சந்திரன்களை போன்ற பல்வரிசைகளால் அழகிய புன்னகையை செய்பவள், தாமரை மலர் போன்ற கண்களை உடையவள், தாமரையில் வசிப்பவள். இப்படி பலவிதமாக இந்த ஸ்லோகத்துல அம்பாளை குறிக்கின்றது இந்த ஸ்தோத்திரம். அடுத்து 4வது ஸ்லோகம். சஸ்வதஸ்யாஶ்ரயேஹம் சரண சரசிஜம் ஷார்ங்கபாணேஃ புரந்த்ர்யாஹ ஸ்தோகம் யஸ்யாஃ பிரசாதஹ பிரசரதி மனுஜே க்ரூர தாரித்ர்யம் தக்தே சோயம் சத்யோ நவத்ய ஸ்திரதர ருச்சிர ஸ்ரேஷ்டம் பூயிஷ்ட நவ்யஸ்தவ்ய பிராசாத பங்க்தி பிரசித बहुविध प्राभवो बोभवीति. இந்தோளம் இது.
சஸ்வத்தஸ்யாஶ்ரயேஹம் சரண சரசிஜம் ஷார்ங்கபாணே புரந்த்ர்யாஹ ஸ்தோகம் யஸ்யாஃ பிரசாதः பிரசரதி மனுஜே க்ரூர தாரித்ர்ய தக்தே சோயம் சத்யோ நவத்ய ஸ்திரதர ருச்சிர ஸ்ரேஷ்டம் பூயிஷ்ட நவ்யஸ்தவ்ய பிரசாத பங்க்தி பிரசித்த பகுவித பிரபவோ போ பவீதி சஸ்வத் தஸ்யாஹ ஸ்ரயே அஹம் சரண சரசிஜம் ஷார்ங்கபாணேஹ புரந்த்ர்யாஹ ஸ்தோகம் யஸ்யாஹ பிரசாதஹ பிரசரதி மனுஜே. இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகள். க்ரூர தாரித்ர்ய தக்தே அது ஒரே வார்த்தை. சஹா அயம் அதான் சேர்ந்து சோயம்னா இருக்கு. சத்யஹா உடனே. அனவத்ய ஸ்திரதர ருச்சிர ஸ்ரேஷ்ட பூயிஷ்ட நவ்யஸ்தவ்ய பிரசாத பங்கி பிரசித்த பகுவித பிரபவஹ இது அத்தனையும் சேர்த்து ஒரே வார்த்தை. போபவீதி. எப்படி இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணியிருக்காரு பாருங்க. எத்தனை சமஸ்த பதம். அப்பா 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 அப்பா. இந்த ஸ்தோத்திரம் அப்படியே பல்ல உடைக்கிற மாதிரி சமஸ்த பதங்கள் உள்ள ஒரு ஸ்தோத்திரம் இது. இந்த ஒரே வார்த்தையா தான் சொல்லணும். சத்யோனவத்ய ஸ்திரதர ருச்சிர ஸ்ரேஷ்ட பூயிஷ்ட நவ்யஸ்தவ்ய பிராசாத பங்கி பிரசித்த பகுவித பிராபவஹாங்கிறது ஒரே வார்த்தை. இது மாதிரிதான் முன்னாடி பார்த்த ஸ்லோகங்கள்லையும். அகம் நான் ஷார்ங்கபாணேஹே புரந்திரியாக. ஷார்ங்கபாணின்னு பேர் பகவானுக்கு கும்பகோணத்துல. பெரியாழ்வார் பாசுரத்துல சொல்றார், பல்லாண்டென்று பவித்திரனை பரமேஷ்டியே ஷார்ங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லிபுத்தூர் விஷ்ணு சித்தம் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றிடுவார் நமோ நாராயணாய வென்றே. பல்லாண்டும் பரமேஷ்டியை சூழ்ந்திருந்து ஏத்துவருங்கிறார் ஆழ்வார். அப்ப சொல்லும் போது என்ன சொல்றார்? சார்ங்கம் என்னும் வில்லாண்டான் தன்னை சார்ங்கபாணி அப்படின்னு பேரு. சார்ங்கம்ங்கிற வில்ல கையில வச்சிருக்கிறான் எம்பெருமான். அவனுடைய புரந்திரி, புரந்திரினா மனைவி, பத்னி. தஸ்யாக அவளுடைய சரண சரசிஜம் தாமரை போன்ற திருவடிகள் சஸ்வத் எப்போதும் அந்த திருவடியை நான் சரணாகதி பண்றேன். லக்ஷ்மி தேவியினுடைய பாதங்களை நான் சரணாகதி பண்றேன். ஸ்ரயேன ஆசிரிக்கிறேன். யஸ்யா பிரசாதஹ ஸ்தோகம் பிரசரதி சஸ்வத் தஸ்யாஶ்ரயேஹம் சரண சரசிஜம் ஷார்ங்கபாணே புரந்த்ர்யாஹம் ஸ்தோகம் யஸ்யா பிரசாதஹம் பிரசரதி மனுஜே க்ரூர தாரித்ர்ய தக்தே. பிரசரதி பிரசாதஹ பிரசரதி யஸ்யாஹ பிரசாதஹ யாருடைய பிரசாதம் அனுகிரகம் அருள். ஸ்தோகம் பிரசரதி ஸ்தோகம்னா கொஞ்சோண்டு ஒரு துளி, ஒரு துளி அனுகிரகம் கிடைச்சாலும் போரும். ஸ்தோகம் பிரசாதஹ ஸ்தோகம் கொஞ்சோண்டு கிடைச்சுட்டாலும், பிரசரத்தினா பரவிட்டுனாலும் கிடைச்சுட்டுனாலும் போரும். குரூர தாரித்ரிய தக்தே குரூரமானது தரித்திரம். தாரித்ரியம் ரொம்ப கொடியது, கொடியதில் ரொம்ப கொடியது வறுமை கொடியது. அதனினும் கொடியது இளமையில் வறுமைன்னு ஔவையார் சொல்றா இல்லையா? ரொம்ப கொடிய இந்த வறுமை, குரூரமான தாரித்ரிய தக்தா. தக்தகானா வறுமையினால எரிக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்தில், மனுஜன், மனுஜன்னா மனுஷனிடத்தில் ஸ்தோகம் பிரசரதி கொஞ்சோண்டு அப்படி அம்பாளுடைய அந்த பிரசாதம் அனுகிரகம் அப்படி பரவிடுத்துன்னு வச்சுப்போமே, அது என்ன பண்ணுவான்? சோயம் சத்யஹா உடனே சஹா அந்த பிரசாதஹா அவன் அந்த மனுஷன் என்ன பண்ணுவான்? அயம் அவன் இப்பவே சத்யஹா சத்யஹானா இப்பவே அனவத்ய ஸ்திரதர ருச்சிர ஸ்ரேஷ்ட பூயிஷ்ட நவ்ய ஸ்தவ்ய பிராசாத பங்கி பிரசித பகுவித பிராபவஹா பூபவீதி. அவனுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொல்ற? அனவத்ய. அனவத்யம் அப்படின்னா, அவத்தியம் அப்படின்னா அங்க எங்கேயும் பழுதா இருக்கிறது, அது இல்லாதது அனவத்தியமான, ஸ்திரதரமான, ரொம்ப உறுதியான. அதாவது ஒருத்தருக்கு ஏதாவது பழுதற்றன்னு ஏன் அனவத்தியம்ங்கிற வார்த்தையை சொல்றாருன்னா, சில பேர் கொடுப்பா
என்னத்தை கொடுப்பான்னா ஓட்ட உடசலா இருக்கிற ஏதாவது தூக்கி கொடுத்துருவா. ஒரு ஃபேன் சரியா ஓடலன்னு வச்சுக்கோங்களேன், அதை சர்வீஸ் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் மெதுவா தான் ஓடுறது. யாருக்கோ ஃபேன் இல்லைன்னு கேட்டாருன்னு சொல்லிட்டு இதை கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இவர் திரும்ப அவர் இந்த ஓட்ட ஃபேனை வாங்கின்னு வந்து அது ஏதோ 2 நாள் ஓடும், அப்புறம் 3வது நாள் நின்னுடுத்துனா இவர் திரும்ப அதை தூக்கிட்டு சர்வீஸ் பண்ண போகணும். அப்படியா கொடுப்பா? நம்ம எதை வாங்கி உபயோகப்படுத்துவோமோ அந்த மாதிரி ஒரு பொருளை கொடுக்கணும், இல்லாட்டா கொடுக்காமையே இருக்கலாம். அதனால ஆனா இங்க தாயார் கொடுக்கறது எப்படி இருக்கும்? அனவத்தியமானதா கொடுக்கறாளாம், பழுதில்லாத வஸ்துவை கொடுக்கறாளாம், செல்வத்தை கொடுக்கறாளாம், பழுதில்லாத செல்வத்தை கொடுக்கறாளாம், நித்தியமான செல்வத்தை. அதனாலதான் நித்தியஸ்ரீர் நித்திய மங்களம்னு சொல்றோம். நீங்காத செல்வத்தை கொடுக்கறாளாம் தாயார். ஸ்திரமான செல்வம், உறுதியான செல்வம், அகலகில்லேன்னு அந்த செல்வம் வந்து நம்மளை விட்டு அகலாத செல்வத்தை கொடுக்கறா. ருச்சிர அழகான செல்வத்தை கொடுக்கறா. சிரேஷ்ட உயர்ந்த செல்வத்தை கொடுக்கறா. பூயிஷ்ட நவ்ய, பூயிஷ்டனா நிறைய செல்வத்தை கொடுக்கறா, கொஞ்சோண்டு தான் கொடுக்கறான்னு இல்ல, நிறைய கொடுக்கறா. நவ்ய புதிய செல்வத்தை கொடுக்கறா. ஸ்தவ்ய இந்த செல்வத்துக்கு எத்தனை அடைமொழி பாருங்க. இது அத்தனையும் செல்வத்தினுடைய அடைமொழிகள். சத்யஹ, அனவத்ய, ஸ்திரதர, ருச்சிர, சிரேஷ்ட, பூயிஷ்ட, நவ்ய, ஸ்தவ்ய, இத்தனை 9 அடைமொழி. உடனே கொடுக்கறா, பழுதில்லாததா கொடுக்கறா, நிலையானதா கொடுக்கறா, அழகானதா கொடுக்கறா, உயர்ந்ததா கொடுக்கறா, நிறைய கொடுக்கறா, புதிதானதா கொடுக்கறா. எல்லாம் கொடுக்கறா தாயார். காத்துன்னு இருக்கா கொடுக்கறதுக்கு. நம்ம நமஸ்காரம் பண்ணினா போறோம் தாயார் பக்தியோட. ஸ்ரீயம் ஆசிரியே, எனக்கு வேற செல்வங்கள்லாம் வேண்டாம், நீயே எனக்கு செல்வம்னு தாயாரை எப்ப பிடிக்கிறோமோ அப்போ எல்லா ஸ்ரீயையும் விட உயர்ந்த மோட்ச ஸ்ரீயவே கொடுத்துடுறா. அவ மோட்ச லட்சுமியவே கொடுத்துடுறா. அதை கொடுக்கக்கூடிய எம்பெருமானையே அவ கொடுத்துடுறா. அதனால அப்பேற்பட்டவள். ஸ்தவ்ய பிராசாத பங்கி, போற்றத்தக்க பிராசாதங்கள்னா அரண்மனைகள். இங்க பாருங்க, அந்த படத்துல பாருங்க, தரித்திரனா இருந்தவன குச்சேலன குபேரன் ஆக்கினது ருக்மிணி தேவியோட மகாத்மியம் இல்லையா? அதனால பிராசாத பங்கி, பிராசாதம்னா அரண்மனைகள், பங்கினா வரிசை வரிசையா அரண்மனை மாளிகைகள் எல்லாத்தையும் கொடுக்கறாளாம். பிரசித்த, பிரசித்தன்னா இதோடு கூடிய, பகுவித பிராபவ ரொம்ப செல்வச் செழிப்பை உடையவனாக, போபவீதி ஆகின்றான், செழிப்பை அடைகின்றான் என்று இந்த ஸ்லோகம். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தேடா. அடுத்த ஸ்லோகம் இது வந்து தாரித்ரியத்தை நாசம் பண்ணுகின்றாள்னு கனகதாரா மகாலட்சுமியாக வந்து, அங்கம் ஹரே புலக பூஷணமாஸ்ரயந்தி பிருங்காங்கணேவம் முகுளாபரணம் தமாலம் அங்கீகிருதாகிலம் விபூதிரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயான்னு பாடின உடனே எப்படி அந்த ஏழை பெண்ணுக்கு சகல சௌபாகியங்களையும் அப்படி கொடுத்து தங்க நெல்லிக்காயா வருஷம் பண்ணினாலோ அப்பேற்பட்ட தாயார் அவளுடைய ஒரு திருவடி தூளியோட ஒரு அனுகிரகம் ஒரு துளியோண்டு கிடைச்சுடுத்துனா போரும். எப்படி சொல்றாரு பாருங்க, ஸ்தோகம் கொஞ்சோண்டு கிடைச்சாலும் போரும், அதுவே மாட மாளிகைகள் கூட கோபுரங்களோட செல்வம் மிக்கவனாக பண்ணிவிடும் என்று சொல்றார். அடுத்தது 5வது ஸ்லோகம், பாக்யஸ்ரீ ராகம். சௌந்தர்யோத்வேளஹே மாம்புஜம் महित महासिंह पीठाश्रयाढ्याम् पुष्यन् नीलारविन्द प्रतिमवर कृपा पूर्ण संपूर्ण नेत्रा ज्योत्स्ना पीयूष धारा वहनव वसुषमक्षौ मधामोज्ज्वलाङ्गीं वन्दे सिद्धेश चेत सरसिज निलयां चक्री सौभाग्य ऋद्धिं चक्री सौभाग्य ऋद्धिं सौंदर्योद्वेल हेमाम्बुजमहित महासिंह
सिंहपीठाश्रयाढ्यं पुष्यन्नीलारविन्द प्रतिमवर कृपापूरं सम्पूर्णनेत्रां ज्योत्स्ना पीयूषधारा वहनं वसुषमक्षौमधामोज्ज्वलाङ्गीं वन्दे सिद्धेश चेत सरसिजनिलयां चक्री सौभाग्य ऋद्धिं सदा சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி நிலாவென குளிர்ந்திடும் ஸ்ரீனிவாசன் சந்நிதி குபேரன் வாரி வழங்கிடும் சங்கம் பத்மம் இருநிதி திருமகள் உறைவிடம் வருபவர்க்கு நிம்மதி திருமகள் உறைவிடம் வருபவர்க்கு நிம்மதி சதா சந்தோஷம் தந்திடும் ஒரே இடம் திருப்பதி சௌந்தர்யோத்வேலஹே மாம்புஜம். அழகான ஒரு ஸ்லோகம் இது. 5வது ஸ்லோகம். சௌந்தர்ய உத்வேல ஹேமாம்புஜ மஹித மகாசிம்ஹபீட பீட பீடம் ஆஸ்ரய ஆட்யாம் இதெல்லாம் சேர்ந்து ஒரே வார்த்தை. புஷ்யத் நீலாரவிந்த பிரதிம வர கிருபாபூர சம்பூர்ண நேத்ரம் ஜோத்ஸ்னா பீயூஷதாரா ஆவஹன ஜோத்ஸ்னா பீயூஷதாராவஹன அப்படி ஆவஹன வசுஷம க்ஷௌமதாம உஜ்வலாங்கீம் வந்தே சித்தேஷ சேதஹ சரசிஜநிலையாம் சக்ரி சௌபாகிய ரித்திம் என்று இங்கே பதச்சேதங்கள். இப்போ அர்த்தத்தை பார்ப்போம். சௌந்தர்யோத்வேல ஹேமாம்புஜமஹித மகாசிம்ஹபீடாஸ்ரயாட்யாம். எப்படி உட்கார்ந்து இருக்காளாம், அப்படியே எங்க பார்த்தாலும் தங்க தாமரையா இருக்கு. இந்த படத்தை பாருங்க, அப்படியே அழகோடு கரை புரண்டு எழக்கூடிய உத்வேலமா இருக்கிறது. அழகோட இருக்கு சௌந்தர்ய உத்வேலன்னா அப்படி கரை புரள்றது நிறைய இப்படி கொட்டி கிடக்கு. என்னது? ஹேமாம்புஜ தங்கத்தாமரைகள், மஹித அதனால் சிறப்பிக்கப்பட்டதாய் அதனால் ஒளிரக்கூடியதாய் விளங்கக்கூடிய ஹேமாம்புஜ மஹித மகாசிம்ஹ பீட்டாஸ்ரயாட்யம் பெரிய சிம்ம பீட்டம் சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கா தாயார். இந்த படத்துல பாருங்க, சிம்மாசனம் மகாசிம்ஹ பீட்ட ஆஸ்ரயாட்யம் அதையே இருப்பிடமாக உடையவள், ஆசிரியமாக உடையவள். புஷ்யன்னீலாரவிந்த பிரதிம வர கிருபாபூர சம்பூர்ண நேத்ராம். புஷ்யன் புஷ்யன்னா செழித்து மலர்ந்து இருக்கிறது. புஷ்யம்னு சொல்றோமே, அப்படியே புஷ்பிச்சு இருக்கிறது, அழகா பூத்து குலுங்கிறது, செழித்து மலர்ந்து இருக்கக்கூடிய நீலோத்பல மலர், கருநீல அல்லி, நீல அல்லி, அதுக்கு பேர் தான் நீலோத்பலம். அது போன்ற அழகான கண்ணினைகளை உடையவள். இவளுடைய கண்கள் நீல நிறத்துல இருக்கான், தாயாருடைய கண்கள். அதுதான் சொல்றா. எப்படி சொல்றா? புஷ்யன் நீல அரவிந்த நீலாரவிந்தம் நீலோத்பலம். அது மாதிரி பிரதிம அதுக்கு நிகரான பர கிருபா பூரம் சிறந்த கிருப்பையாகிய கருணை வெள்ளத்தினால், பூரணா வெள்ளத்தினால், சம்பூர்ண நேத்ராம் இந்த கருணை பொங்கக்கூடிய கண்களாக இருக்கின்றது. ஜோத்ஸ்னா பீயூஷதாராவஹன வசுஷம க்ஷௌமதாமோஜ்வலாங்கே நிலவினுடைய ஒளி போன்ற அமுதத்தின் நீரோட்டத்தை கொண்ட அமிர்தம் மாதிரி இருக்க அம்பாள் கட்டின்னு இருக்கிற புடவை. ஜோத்ஸ்னா பீயூஷதாராவஹன அப்படின்னா என்ன? அப்படி அமிர்தமே கொட்டுறது. சந்திராம் சந்திர சகோதரின்னு சொல்றாளோ. ஜோத்ஸ்னானா நிலவின் ஒளி, நிலவின் ஒளி போன்ற பீயூஷதாரா அதில் கொட்டக்கூடிய அமிர்தத்தின் நீரோட்டத்தை ஆவகனம் பண்ணி கொண்டிருக்கின்ற நிறைந்திருக்கக்கூடிய வசுஷம க்ஷௌம ரொம்ப அழகான பட்டாடையை, க்ஷௌமதாம பட்டாடையை உடுத்திக்கொண்டு உஜ்வலாங்கின் ஜொலிக்கக்கூடிய திருமேனியோடு இருக்கின்றாள். சித்தேஷ சேத சரசிஜ நிலையா வந்தே சித்தேஷ சேத சரசிஜ நிலையா
சித்தர்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாய் விளங்கக்கூடியவர், கபிலாவதாரத்தை பண்ணினவர். அந்த அர்த்தம் இங்க. சித்தர்களுக்கு ஈஸ்வரன் யாருன்னா கபிலர் தான். இந்த கபிலராய் பகவான் தான் அவதாரம் பண்ண பாகவதத்துல சொல்லியிருக்கான். சித்தேஷ சேதசரசிஜ நிலையாம், சித்தேஷனாகிய அந்த கபிலருடைய ஸ்ரீமன் நாராயணனுடைய உள்ளமாகிய மனமாகிய தாமரையிலே வீற்றிருக்கக்கூடியவள். சக்ரி சௌபாகிய ரித்திம், சக்ரின்னு பேரு பகவானுக்கு. வனமாலீக தீஷாரங்கி சங்கி சக்ரி சனந்தகி, சக்ரி சக்கரத்தை கையில் கொண்ட ஸ்ரீமன் நாராயணனின் மகாவிஷ்ணுவின் மங்கள செழிப்பை சௌபாகிய ரித்திம் வந்தே நான் நமஸ்காரம் பண்ணுகின்றேன் என்று அர்த்தம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அடுத்த ஸ்லோகம் காபி ராகம். சம்சார க்லேஷகந்த்ரி ஸ்மித ருச்சிரமுகீம் சார ஸ்ருங்கார சோபாம் சர்வைஸ்வர்ய பிரதாத்ரீம் சரசி ஜனயனாம் சம்ஸ்துதாம் சாது பிருந்தைஹி संसिद्ध स्निग्ध भावाम सुरहित चरिताम सिंधुराजात्म भूताम सेवे संभावनीयानुपमित महिमाम सच्चिदानंदं रूपां सेवे संभावनीयानुपमित महिमां सच्चिदानंद रूपां संसार क्लेशहंत्रीं स्मित रुचिरमुखीं सार श्रृंगार शोभां सर्वैश्वर्य प्रदात्रीं सरसि जनयनां संस्तुतां साधु बृंदैः भावयोः अभेदः साधु बृंदैः साधु बृंदैः ரெண்டு ஒண்ணுதான். बृंदैः बृंदैहिன்னு சொல்லுவோம் நம்ம. இவ்வுக்கு பதிலா இப்பு போட்டுக்கலாம். संसिद्ध स्निग्ध भावां सुरहित चरितां सिंधुराजात्म भूतां सेवे संभावनीयानुपमित अनुपमित महिमां सच्चिदानंद रूपा சம்சார கிளேசங்களை போக்குபவள், சாதுக்களால் ஸ்தோத்திரம் பண்ணப்படுபவள், சச்சிதானந்த ரூபிணி. இதான் இதோட சுருக்கம். சம்சார கிளேசகந்திரீம் ஸ்மிதருச்சிரமுகீம் சாரஸ்ருங்கார சோபாம் சர்வைஸ்வர்ய பிரதாத்ரீம் சரசிஜனயனாம் சம்ஸ்துதாம் சாது பிருந்தைஹி संसिद्ध स्निग्ध भावां सुरहित चरितां सिंधुराज आत्मभूतां सेवे संभावनीयानुपमित महिमां सच्चिदानंद रूपां என்ற பதவிபாகம். அன்வயம் अहं संसार क्लेशहंत्रीं स्मितरुचिरमुखीं सारशृंगार शोभां सर्वैश्वर्य प्रदात्रीं सरसिजनयनां साधु वृंदै संस्तुतां संसिद्ध स्निग्ध भावां सुरहित चरितां सिंधुराजात्मभूतां संभावनीयानुपमित महिमां सच्चिदानंद रूपां पद्मावतीं சேவே, நான் பத்மாவதியை சேவிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். சம்சார கிளேசத்தை போக்குபவள், சம்சாரம்னா இந்த உலக வாழ்க்கை, இதுல வரக்கூடிய துன்பங்களை போக்குபவள். ஸ்மித ருச்சிரமுகி, அழகான புன்னகை பிரகாசமுடைய அழகிய திருமுகத்தை கொண்டவள். சார ஸ்ருங்கார சோபாம், ரசங்களின் சாரமாய் விளங்கக்கூடிய அழகு ஸ்ருங்காரத்தின் சோபையை உடையவள். சர்வ ஐஸ்வர்ய பிரதாத்ரி, எல்லா ஐஸ்வர்யங்களையும் கொடுப்பவள். சரசிஜ நயனாம், சரசுனா பொய்கை, பொய்கையில் தோன்றுவது தாமரை, அந்த தாமரையின் கண்களை உடையவள், தாமரை போன்ற கண்களை உடையவள். சாது பிருந்தை சம்ஸ்துதாம், நல்ல சாதுக்களால் நல்லவர்களால் போற்றப்படுபவளாய் விளங்குகின்றாள். சம்சித்த ஸ்னிக்த பாவம், சம்சித்தம் அப்படின்னா நல்ல நிலை பெற்ற மென்மையான அன்பான மனோபாவம், ஸ்னிக்தமான ஒட்டக்கூடிய எளிமையாக பழகக்கூடிய சௌஷீல்ய நிரதிசயமான அந்த ஒரு மனோபாவத்தை உடையவள். சுரஹித சரிதாக, தேவர்களுக்கு ஹிதமான காரியங்களை பண்ணக்கூடியவள். மகாலட்சுமி தாயார் கோலாப்பூர்ல கோலாசுரன்கிற அசுரனை சம்ஹாரம் பண்ணி தேவர்களை எல்லாம் காப்பாத்தினா இல்லையா? தேவேந்திரன் ஸ்தோத்திரம் பண்றானே,
நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீठे சுரபூஜிதே சங்கசக்ரகதாஹஸ்தே மகாலக்ஷ்மீ நமோஸ்துதே நமஸ்தே கருடாரூடே கோலாசுரபயங்கரீம் மகாபாபஹரே தேவீம் மகாலட்சுமி நமோஸ்துதே. அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் தேவர்களுக்கு ஹிதமான நன்மையை செய்யக்கூடிய செயல்களை, தேவர்களுக்கு பயன்படும் செயல்களை எல்லாம் பண்ணக்கூடியவள். சிந்து ராஜாத்ம பூதாம். சிந்துனா கடல், கடலரசனுடைய மகளாய் அவதாரம் பண்ணினாள் தேவி. சம்பாவனியானுபமித மகிமாம் சச்சிதானந்த ரூபாம் சேவே சம்பாவனியானுபமித மகிமாம். சம்பாவனீய அனுபமித மகிமாம். சம்பாவனீயம்னா எண்ணி பார்க்கத்தக்கது, நினைச்சு எண்ணி பாப்பா பக்தர்கள்லாம். அம்பாள் ஆஹா எத்தனை கிருப பண்ணியிருக்கா அந்த தாயார் எனக்கு அப்படின்னு சம்பாவனீயமாக இருக்கக்கூடிய, அதுக்கு பேர் தான் சம்பாவனை. அப்படிங்கறதே நினைச்சு பாக்குறதுக்கு பேர் தான் சம்பாவனை, வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ சம்பாவனீய அனுபமித மகிமாம், அனுபமிதமான உப்பமையே சொல்ல முடியாத அளவுக்கு மகிமையை உடையவள். சச்சிதானந்த ரூபம், உண்மை அறிவு பேரின்பமாகிய வடிவாயிருப்பவள், அவளை நான் சேவிக்கின்றேன் என்று சொல்றார். அது 6வது ஸ்லோகம். அடுத்து 7வது ஸ்லோகம் தோடி ராகம். சித ஸ்வர்ணோபமான த்யுதிலசித தனும் ஸ்னிக்தம் சம்பூர்ண சந்திர ब्रीड संपादि वक्त्राम तिलसुम विजयोद्योग निर्निद्रनासा तादात्वोत्फुल्ल नीलाम्बुजं हसन चनात्मीय चक्षुः प्रकाशम् बालश्रील प्रबालं प्रिय सख चरणद्वन्द्वरम्यां भजे भजे अहं सिद्धस्वर्ण उपमान द्युति लसित तनुं स्निग्ध संपूर्ण चंद्र ब्रीडा संपदीं वक्त्रां तिलसुम विजय उद्योग निर्निद्रं नासं तादात्वं उत्पुल्ल नीलाम्बुज हसन चण आत्मीय चक्षुः प्रकाशां बाल श्रील प्रवाल प्रियसख चरणद्वन्द्व रम्यां भजे अहम என்று பதவிபாகம். அகம் சித்தஸ்வர்ணோபமான த்யுதி லசிததனும் ஸ்னிக்த சம்பூர்ண சந்திர பிரீடா சம்பாதி வக்த்ராம் திலசும விஜயோத்யோக நிர்நித்ரநாசாம் தாதாத்வோத்ஃபுல்ல நீலாம்புஜ ஹசனச்சனாத்மீய சக்ஷு பிரகாசாம் பாலஸ்ரீல பிரவாள பிரியசக சரணத்வந்த்வரம்யாம் பத்மாவதீம் பஜே என்று அர்த்தம். அப்படின்னு அன்வய கிரமம். அகம் பஜே, நான் நமஸ்காரம் பண்றேன். யார நமஸ்காரம் பண்றேன்? சித்தஸ்வர்ணோபமான த்யுதி லசிததனும் பஜே. செம்பொன் சித்தஸ்வர்ணம் அப்படின்னா உருக்கி ஓடவிட்ட தூய்மையான தங்கம், தங்க ரேக்குக்கு இருக்கா தாயார். சித்தஸ்வர்ணோபமான செம்பொன்னுக்கு அந்த தங்கத்தை உருக்கும் போது அப்படியே ரெட் கலர்ல தக 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 தகன்னு இருக்கும். அது மாதிரி உபமான தியுதி, அது மாதிரி ஒரு தங்கம் மாதிரி ஜொலிக்கிறா தாயார். சித்தஸ்வர்ண உபமான தியுதி லசிததனும், அதுக்கு ஒப்பிடத்தக்க ஒளியினால் லசிததனும் பிரகாசமாக கூடிய திருமேனியை உடையவள். ஸ்னிக்த சம்பூர்ண சந்திர, முழுமையான வெண்மையான பளபளப்பான வெண்மையான மென்மையான சம்பூர்ண சந்திர, பூர்ண சந்திரன் அப்படின்னா பௌர்ணமி நிலவுக்கு பிரீடா சம்பாதி வக்த்ராம், வெட்கத்தை உண்டாக்குறதாம். பிரீடானா வெட்கம், அந்த நிலவு வெட்கப்படுறதா அம்பாளோட முகத்தை பார்த்து. சம்பாதினா அதை கொடுக்கக்கூடியது, உண்டாக்கக்கூடியது. பிரீடா சம்பாதி வக்த்ராம் அப்படின்னா வெட்கத்தை கொடுக்கக்கூடியது சந்திரனுக்கு. சம்பூர்ண சந்திர பிரீடா சம்பாதி வக்த்ராம்
முழு சந்திரனுக்கு வெட்கத்தை உண்டாக்கக்கூடிய முகத்தை உடையவள். ஏன் வெட்கம் வருது சந்திரனுக்கு? தாயாருடைய முகம் அகலங்கமா இருக்கு. சந்திரன் மேல கொஞ்சம் கலங்கங்கள் இருக்கு. எல்லாரும் என்ன சொல்றா, ஆஹா பௌர்ணமி சந்திரன் என்ன அழகு, பௌர்ணமி சந்திரன் என்ன அழகுன்னு சொல்லி கொண்டாடுற அந்த சந்திரனுடைய அழக. ஆனா அந்த சந்திரன் தாயாருடைய முகத்தை பார்க்கணும். தன் சகோதரியான மகாலட்சுமியின் திருமுகத்தை பார்த்துட்டு, ஆஹாஹா இது அகலங்கமான முகமா இருக்கே, நம்ம மேல கூட சில கலங்கங்கள் இருக்கேன்னு சொல்லி சந்திரன் என்ன பண்றானாம், பிரீடா சம்பாதி வக்திரம் வெக்கப்படுறானாம். திலசும விஜயோத்யோக நிர்நித்ரநாசாம். எள்ளுப்பூ, இந்த எள்ளுப்பூ பார்த்தீங்கன்னா மூக்கு மாதிரி இருக்கும். அந்த எள்ளுப்பூ தான் பெர்ஃபெக்டானது, இந்த மூக்கோட ஷேப்ல இருக்கக்கூடிய பூ. அந்த எள்ளுப்பூ போன்ற மூக்கை உடையவள் பிராட்டி. பிரீடா சம்பாதி வக்திரம் திலசும விஜயோத்யோக நிர்நித்ரநாசாம். நிர்நித்ரம்னா அப்படி விழித்து நிற்கக்கூடிய மூக்கு. எப்பவுமே அந்த மூக்கு மேல உத்துங்கமா இருக்கு. விழித்து நிற்கின்றதுன்னா என்ன அர்த்தம்? தாயார் இப்படி குனிஞ்சுக்கிறதோ திரும்புறதோ பராமுகமா இருக்கிறதோ கிடையாது. எப்பவும் நம்மளை பார்த்துட்டே இருக்கான்னு அர்த்தம். நித்ரநாசாம், தூக்கமே கிடையாது. மூக்குக்கு கூட தூக்கமே கிடையாது. தாதாத்வ உத்புல்ல நீலாம்புஜ ஹசனச்சன. தாதாத்வ உத்புல்ல நீலாம்புஜ ஹசன. அம்பாளுடைய சிரிப்பு, மகாலட்சுமியோட சிரிப்பு, பத்மாவதி தாயாரோட சிரிப்பு எப்படி இருக்கா? தாதாத்வ அப்ப பூத்த, அன்றலர்ந்த மலர்னு அப்ப பூத்து இருக்கக்கூடிய நீலோத்பலம் அப்படிங்கிற அந்த நீலத்தாமரை மலர் போன்ற சிரிப்பை உடையவளாய் இருக்கின்றாள். ஆத்மீய சக்ஷு பிரகாஷம். ஆத்மீயனா தன்னுடைய சக்ஷு பிரகாஷம், கண்களின் ஒளியை கொண்டவள். நீலோத்பல மலரின் சிரிப்பு ஹசனத்துக்கு சன, சனன்னா அது அந்த சிரிக்கக்கூடிய தன்மை உடையது. அதாவது வாயினாலதான் எல்லாரும் சிரிப்பா, ஆனா தாயார் எப்படி சிரிக்கிறா? கண்ணுனால சிரிக்கக்கூடிய திறமையை உடையவள். அந்த சனம்னா திறமை. நீலாம்புஜ ஹசனச்சன. அந்த நீலாம்புஜம், நீலத்தாமரை எப்படி சிரிக்குமோ அது மாதிரி சிரிப்பை உடைய கண்களை உடையவள். எல்லாருக்கும் வாயில தான் சிரிப்பு இருக்கும், ஆனா தாயாருக்கு கண்ணிலேயே சிரிப்பு இருக்கு. இந்த சித்திரத்துல பார்த்தாலே கண்ணிலேயே சிரிக்கிறா பாருங்க. அப்படி ஆத்மீய சக்ஷு பிரகாஷம், அப்படிப்பட்ட கண்ணொளியை உடையவள். பால ஸ்ரீல பிரபால பிரிய சக சரண துவந்தரம்யாம். பால ஸ்ரீல பிரபால, இளமையான செழுமையான பிரபால பிரியசக. பிரபாளம்னா என்னது? பிரபாளம்னா பவளம். பவளத்துக்கு ஒப்பான திருவடிகளை உடையவள், செந்நிறமான திருவடிகளை உடைய அந்த தாயாரை நமஸ்காரம் பண்றேன். பஜேகம், பஜிக்கின்றேன் என்று சொல்றார். 8வது ஸ்லோகம் சிந்து பைரவி ராகம். ஞாம் தேவீம் மௌனிவர்யாஹ ஸ்ரயதமரவதூ மௌளிமால்யார்ச்சிதாங். இன்னு வராது, இந்த இந்து வராது. மால்யார்ச்சிதாங்கிரிம், இந்து வராது. யாம் தேவீம் மௌனிவர்யாஹ ஸ்ரயதமரவதூ மௌளிமால்யார்ச்சிதாங்கிரிம் சம்சாரா சாரவாராம் நிதி தரதரணே தரணம் தரிம் சர்வதா பாவயந்தே ஸ்ரீகாரோத்துங்க ரத்ன பிரச்சுரித கனக ஸ்னிக்த சுத்தாந்த லீலாம் தாம் சஸ்வத் பாத பத்ம ஸ்ரயதகில ஹ்ருதாஹ்லாதினீம் ஹ்லாதயேஹம். யாம் தேவீம் மௌனிவர்யாஹ ஸ்ரயதமரவதூ மௌலி மால்யார்ச்சித அங்கிரிம். இந்து வராது, மால்ய அர்ச்சித அங்கிரிம் தான். மால்ய அர்ச்சிந்த அங்கிரிம் கிடையாது, மால்ய அர்ச்சித அங்கிரிம். மால்யார்ச்சித அங்கிரிம் அப்படித்தான் எழுதணும். அடுத்தது சம்சார ஆசார வாராம் நிதி தரண தரணே சர்வதா பாவயந்தே. சம்சார ஆசார வாராம் நிதி தர தரணே சர்வதா பாவயந்தே. ஸ்ரீகார உத்துங்க ரத்ன பிரச்சுரித கனக ஸ்னிக்த சுத்தாந்த லீலாம் தாம் சஸ்வத் பாதபத்ம ஸ்ரயத் அகில ஹிருத் ஆஹ்லாதினீம் ஹ்லாதயே
அகம். அன்வயம் பார்ப்போம். இப்ப பார்த்தது பதவிபாகம். அன்வயம். யாம் தேவீம் மௌனிவர்யாஹாம் சம்சார ஆசார வாராம் நிதி தரதரணே நிமித்தம் ஸ்ரயதமரவதூ மௌலிமால்யார்ச்சிதாங்கிரிம் யாம் சர்வதா பாவயந்தே தாம் ஸ்ரீகரோத்துங்க ரத்ன பிரச்சுரித கனக ஸ்னிக்த சுத்தாந்த லீலாம் சஸ்வத் பாத பத்மஸ்ரயத் அகில ஹிருதாஹ்லாதினீம் பத்மாவதீம் அகம் ஹ்லாதயே என்று அர்த்தம். இது அன்வயம். அடுத்து பிரதிபத அர்த்தம் பார்ப்போம். மௌனி வர்யாஹா, மௌனத்தையே உடையவர்களுக்கு பேர் தான் முனின்னு பேர். முனினா மனநசீலாக, மௌனி வர்யாகான்னு அர்த்தம். சிறந்த முனிவர்கள். சம்சார சார வாராம் நிதி தரணே. சம்சார சாரம், சம்சார ஆசார இல்லையா? இந்த சம்சாரம் இருக்கே, இது நிலையில்லாதது, அசாரமானது. சம்சார பிளஸ் அசார, சம்சாராசார. நிலை அசாரம். அசாரம்னா ஒர்த்லெஸ். இந்த உலகம் அப்படி இருக்கு, மாறிண்டே இருக்கக்கூடியது. அதுதான் அந்த கடல் மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்கு. சம்சார அசார வாராம் நிதி. வாராம் நிதினா வாரினா தண்ணி, வாராம் நிதினா தண்ணி, கூட்டமான கடல், பெருங்கடல். இந்திய பெருங்கடல், அந்த பெருங்கடல், இந்த பெருங்கடல் தான் சொல்றாளே. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், ஆர்டிக் ஓஷன், எல்லா ஓஷனையும் விட பெரிய ஒரு ஓஷன் இருக்கு, சம்சார ஓஷன். அந்த சம்சார ஓஷனுக்கு வாராம் நிதி தரதரணே. தரதரணேனா அதை கடப்பதற்கு, தரணத்துக்காக சம்சார வாராம் நிதி தரதரணே தரணதரீம் சர்வதா பாவயந்தே. தரதரணே தரணதரி, தரதரி தரணதரி, இப்படி ரெண்டு விதமான இது இருக்கு. அங்க ரெண்டு இது இருக்கு. நிதி தர தரணே அப்படின்னு சொல்லலாம், இல்ல தரணதரீம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் கரெக்ட் தான். நிதி தர தரணே அப்படின்னு சொல்லலாம், நிதி தரணதரீம்னு சொல்லலாம். ரெண்டும் கரெக்ட் தான். அத தரணம் பண்றதுக்கு ஒரு போட்டு மாறி இருக்கா. அதனாலதான் இங்க போட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கா பத்மாவதி தாயார். போட்டுக்குள்ள இருக்கா. சித்தர்கள், ரிஷிகள், முனிவர்கள்லாம் மௌலிம் மால்யார்ச்சித ஸ்ரயத் அமரவது. மௌலி மால்யார்ச்சித, கீழே நிறைய பூக்கள்லாம் இருக்கே, அந்த பூலாம் எந்த பூன்னு சொல்றா? அமரவது. மேலையும் இந்த சைட்லயும் தேவஸ்திரீகள்லாம் மாலைகள் எல்லாம் அர்ச்சிக்கிறா. மாலைகளால அம்பாள ஸ்தோத்திரம் பண்றா. ஸ்ரயத் அமரவது யாம் தேவீம், எந்த தேவியை? ஸ்ரயத் அமரவது, சரணாகதி பண்ணின தேவலோக பெண்கள்லாம், இந்திராணி முதலான பெண்கள்லாம் மௌலி மால்யார்ச்சிதாங்கிரிம், கிரீடத்துல இருக்கக்கூடிய மாலையால அம்பாளோட பாதத்தை நமஸ்காரம் பண்றான். அவ தலையால நமஸ்காரம் பண்ணுவோம். இந்த கிரீடத்துல அவ வச்சிருக்க அலங்கார மாலையெல்லாம் அப்படியே அம்பாள் பாதத்துல விழர்தான். சர்வதா பாவயந்தே. அப்படிப்பட்ட திருவடியை எப்பவும் அந்த அமர பெண்கள்லாம், தேவஸ்திரீகள்லாம் தியானிச்சுட்டு இருக்காளோ அவளை தாம் ஸ்ரீகாரோத்துங்க ரத்ன. ஸ்ரீகாரம்ங்கிறது தான் அம்பாளோட பீஜ மந்திரம். ஸ்ரீங்கிறது தான் பீஜம். ஸ்ரீகாரமாகிய உத்துங்க ரத்னம், அந்த ஸ்ரீகாரமே பீஜ மந்திரமா இருக்கு. அந்த ஸ்ரீகாரத்துடைய வடிவத்தில் இருக்கக்கூடிய ரத்னங்கள் நிறைந்த அழகான பளபளப்பான ஒரு பீட்டத்துல இருக்கா. ஸ்ரீகாரோத்துங்க ரத்ன பிரச்சுரித்த கனக, தங்கத்தினால் நிறையப்பட்ட அழகான ரத்னங்கள் நிறைந்த, ஸ்னிக்த பளபளப்பான, சுத்த தூய்மையான, அந்தலீலாம் அந்தப்புறத்தை உடையவள், அங்க விளையாட்டுகளை பண்ணக்கூடியவள். சஸ்வத் பாத பத்மஸ்ரேத கில ஹிருதாஹ்லாதினி. சஸ்வத் பாத பத்ம ஸ்ரயதகில ஹிருதாஹ்லாதினி தாம் சஸ்வத் பாத பத்ம ஸ்ரயதகில ஹிருதாஹ்லாதினி தாம், அவளை சஸ்வத் பாத பத்ம, சஸ்வத்னா எப்போதும், பாத பத்மம் தன்னுடைய பாத தாமரைகளை, ஸ்ரயதகில சரணாகதி பண்ணி இருக்கக்கூடிய அன்பர்களுடைய, பக்தர்களுடைய, முனிவர்களுடைய, சித்தர்களுடைய, தேவர்களுடைய, யக்ஷர்களுடைய, கிணறர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுடைய ஸ்ரயித்தவர்களுடைய, ஆசிரித்தவர்களுடைய அகில கிருத்து, எல்லாருடைய உள்ளத்தையும் இதயத்தையும் மனசையும் ஆஹ்லாதினி மகிழ்ச்சிப்படுத்துபவளை அகம் ஹ்லாதையே, நான் இந்த ஸ்தோத்திரத்தினால் அவளை மகிழ்ச்சிப்படுத்துகின்றேன், அவள் மகிழும்படியாக இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணுகின்றேன் என்று சொல்றார். அடுத்து 9வது ஸ்லோகம். எப்படி இது முடியற ஸ்லோகம் இல்லையா? முதல் ஸ்லோகத்துல எப்படி பெருமாள்கிட்ட ஆரம்பிச்சாலோ அப்படி பெருமாள்கிட்டயே கொண்டு வந்து முடிக்கிறார் கவி இந்த ஸ்தோத்திரத்தை.
ராகம் வந்து குந்தலவராளி ராகம். ஆகாஷாதீஷ புத்ரீம் ஸ்ரித ஜனனி வஹாதீன சேதः பிரவృத்திம் வந்தே ஸ்ரீ வெங்கடேஷ பிரபுவர மகிஷீம் தீன சித்த பிரதோஷாம் புஷ்யர்பாதாரவிந்தம் பிரஸ்ருமர சுமஹஷாமிதஸ்வாஸ்ரிதாந்தம் ஸ்தாமிஸ்ராம் தத்வரூபாம் சுகபுர நிலையாம் சர்வ சௌபாக்யதாத்ரீ ஆகாஷாதீஷ புத்ரீம் ஆகாஷாதீஷ புத்ரீம் ஸ்ரிதஜனனிவஹ ஆதீனம் சேதः பிரவృத்திம் வந்தே ஸ்ரீ வெங்கடேஷம் பிரபுவர மகிஷீம் தீனம் சித்த பிரதோஷாம் புஷ்யத் பாதம் அரவிந்த பிரஸ்ருமர சுமஹத் ஷாமித ஸ்வ ஆஸ்ரித அந்தஹ தாமிஸ்ராம் தத்வரூபாம் சுகபுர நிலையாம் சர்வ சௌபாகிய தாத்ரி. திருச்சானூர்ங்கிற கோவில்ல அம்பாள் இருக்கா இல்லையா? திருச்சானூருங்கிற பேரு திருச்சுகனூருங்கிறது தான் திருச்சானூர்னு ஆயிருக்கு. சுகாச்சாரியால் தபஸ் பண்ணின ஊர் அது. சுகர் பிரம்ம மகர்ஷி, அதனாலதான் சுகபுரம்னு பேரு. சுகனூர் திருச்சுகனூருங்கிறது தான் மாறி மருவி திருச்சானூர் அப்படின்னு ஆயிருக்கு. அந்த திருச்சுகனூர் அப்படிங்கிற திருப்பதியில தாயார் பத்மாவதியாக எழுந்தருளி இருக்கா. இந்த ஸ்லோகம் பத்மாவதி தாயாருடைய அந்த சரித்திரத்தையே சொல்றது அழகா. ஆகாஷாதீஷ அகம் ஆகாஷாதீஷ புத்ரீம் ஸ்ரிதஜனனிவஹாதீன சேதः பிரவృத்திம் ஸ்ரீ வெங்கடேஷ பிரபுவர மகிஷீம் தீனசித்த பிரதோஷாம் புஷ்யத்பாதாரவிந்த பிரஸ்ரும ரசு மஹஷ் ஷாமித ஸ்வாஸ்ரிதாந்த தாமிஸ்ராம் தத்வரூபாம் சுகபுர நிலையாம் சர்வ சௌபாகியதாத்ரீம் பத்மாவதியும் வந்தே என்று அன்வயப்படுத்துறோம். ஆகாஷாதீஷ புத்ரி, ஆகாஷராஜனுடைய திருமகளாய் அவதாரம் பண்ணினவள். ஸ்ரிதஜன நிவக, ஸ்ரிதஜன நிவகம்னா கூட்டம், தன்னை ஆசிரியித்த ஜனங்களுடைய கூட்டத்துக்கு ஆதீன சேத பிரவృத்தி. ஆதீனம்னா கட்டுப்பட்டது. ஆதீனம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கட்டுப்படுறதுன்னு அர்த்தம். இங்க ஆதீனம்னு சொல்றோம் இல்லையா, தர்மபுர ஆதீனம் அப்படி சொல்றோம் இல்லையா. ஆதீனம்ங்கிறது அவ என்ன பண்றா அப்படின்னா, அந்த கோவில்களை எல்லாத்தையும் அந்த ஆதீனத்தோட கண்ட்ரோல்ல இருக்கு. சோ அந்த கோவில்கள்ல கரெக்டா பூஜை நடக்கிறதா, கோவில்கள்ல இருக்கிற சுவாமிக்கு ரொம்ப அழகா அலங்காரங்கள்லாம் நடக்கிறதா, உற்சவங்கள்லாம் நடக்கிறதா அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக அந்த ஆதீனங்கள் இருக்கா. அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் ஆஃப் ஆதீனம். நிறைய திருப்பணிகள் பண்றா, அதுல இது ஒரு முக்கியமான பணி. அந்த கோவில்கள்லாம் அவளுடைய ஆதீனம்னா என்ன, கண்ட்ரோல்ங்கிறது தான் அர்த்தம். அப்படித்தான் அந்த பேர் வந்தது. அதே மாதிரி யாரெல்லாம் அந்த பக்தர்கள் இருக்காளோ, அந்த ஆதீனத்துக்கு யாரு பக்தாளா இருக்காளோ, அவள்கிட்ட யாரு தீட்சை வாங்கிட்டு இருக்காளோ, அந்த குருநாதருக்கு அவெல்லாம் கட்டுப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை அனுசந்தானம் பண்றதுக்கு தான் அந்த பேர் ஆதீனம்ங்கிற பேர். அப்ப ஆதீன சேத பிரவருத்திம் அப்படின்னா என்ன அர்த்தம், பக்த பராதீனஹான்னு பகவான் சொல்றான். பாகவதத்துல வர்ற வார்த்தை அது. பக்தர்களுக்கு நான் பராதீனன், பக்தர்களுக்கு அடிமை, கட்டுப்பட்டவன் அப்படின்னு பகவான் சொல்றான். அததான் இங்க சொல்றா. தன்னை சரணாகதி பண்ணின பக்தர்களின் கூட்டத்திற்கு கட்டுப்பட்டதான மனோபாவத்தை கொண்டவள். பக்தா என்ன நினைக்கிறாளோ அதையே பண்ணக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஸ்ரிதஜன நிவஹாதீன சேத பிரவருத்தி. சேத பிரவருத்தின்னா மனோபாவம், மன நடத்தை உடையவள். ஸ்ரீ வெங்கடேஷ பிரபுவர மகிஷி. உலகத்திலேயே சிறந்த தலைவன் யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான், வெங்கடேசன் தான். ஸ்ரீ வெங்கடேஷால் வெங்கடேஷ சரணௌ சரணம் பிரபத்யே. அந்த வெங்கடேசன் தான் உயர்ந்த தெய்வம். சந்தியாவந்தனம் பண்ணிட்டு என்ன ஸ்லோகம் சொல்றோம், எல்லா தெய்வங்களுக்கும் என்ன நமஸ்காரம் பண்ணாலும் அது கோவிந்தனுக்கு தான், கேசவனுக்கு தான் போறது. ஆகாசத்திலிருந்து வரக்கூடிய ஜலம் எப்படி கடல்ல போய் ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹ கேசவம் பிரதிகச்சதின்னு மந்திரம் ஒரு ஸ்லோகம்.
சந்தியாவந்தனம் முடிச்ச உடனே இதுதான் சொல்லணும். அது மாதிரி எல்லாம் பெருமாளுக்கு தான் போய் சேர்றது. அப்பேற்பட்ட சிறந்த தலைவனான ஸ்ரீ வெங்கடேஸ்வரனுடைய பட்டத்து ராணியாய் இருக்கக்கூடியவள், ஆகாசராஜன் மகள், வெங்கடேஸ்வரனின் மகிழ்ச்சியாய் விளங்குபவள். தீன சித்த பிரதோஷாம், தீன சித்தர்கள், ரொம்ப ஏழைகளாக இருக்கக்கூடியவர்களுடைய சித்தத்திற்கு, மனதிற்கு பிரதோஷம், தோஷம்னா மகிழ்ச்சி, தோஷத்தை அழிக்கக்கூடியவள், கொடுக்கக்கூடியவள். புஷ்யத் பாதாரவிந்த, செழிப்பான, புஷ்யத்னா மலர்ந்த தாமரை போன்ற திருவடிகளிலிருந்து, பிரசுமர அப்படின்னா பரவக்கூடிய, சுமகத்து சிறந்த ஒளி, ஷாமித, ஷாமிதனா சமனம் பண்ணப்பட்ட, ஸ்வாஸ்ரித அந்த தாமிஸ்ராம், தன்னை ஆசிரியத்தவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய, அந்தகான்னா அறியாமை, அறியாமையாகிய துன்பமாகிய இருளை, தாமிஸ்ரம்னா இருள், அதை போக்குகின்றாள். புஷ்யத் பாதாரவிந்த பிரசுமர சுமஹா சுமஹதே ஷாமித ஆஸ்வாசிதா, ஷாமித இல்லாட்டா ஆஸ்வாசித, அப்படி ரெண்டு பாட்ட பேதங்கள் அதெல்லாம் சேர்த்தி இருக்கு. நான் அதை கரெக்ட் பண்ணி தரேன். ஷாமிதன் மட்டும் எடுத்துட்டா போதும், ஸ்வாஸ்ரித அத பிராக்கெட் பண்ணிடுங்க. புஷ்யத் பாதாரவிந்திர பிரசுமர சுமஹ ஷாமிதா ஷாமித ஸ்வாஸ்ரிதாந்ததாமிஸ்ராம் தத்வரூபாம் சுகபுர நிலையாம் சர்வ சௌபாகியதாத்ரீம் வந்தே. புஷ்யத் பாதாரவிந்த பிரசுமர சுமஹ ஷாமித ஸ்வாஸ்ரிதாந்த ஸ்தாமிஸ்ராம், அப்படி புஷ்யத் பாதாரவிந்த பிரசுமர சுமஹ ஷாமித ஸ்வாஸ்ரிதாந்த. அந்தன்னா அந்தம் அப்படிங்கிறதுக்கு உள்ளன்னு அர்த்தம், உள்ளன்னு அர்த்தம். அந்தப்புறம்னா உள்ள இருக்கிறது, அதனால அந்தனா உள்ள. அந்த தாமிஸ்ராம், தாமிஸ்ராம், தாமிஸ்ரம்னா தமசுல இருந்து வந்த இருட்டு, அறியாமை, துன்பம். தாமிஸ்ராம் தத்துவரூபாம், தாமிஸ்ராம் தனியா சொல்லக்கூடாது, ஸ்வாஸ்ரிதாந்த தாமிஸ்ராம். சுமஹத் ஷாமித ஸ்வாஸ்ரிதாந்த தாமிஸ்ராம் தத்வரூபாம் சுகபுர நிலையாம். திருச்சானூர் சுக்ரபுரி, சுகபுரி, சுகபுரி, சுக்ரபுரி இல்ல, சுகபுரி என்கின்ற திருப்பதிக்கு அருகில் உள்ள திருச்சானூரில் வசிப்பவளை, சர்வ சௌபாகியதாத்ரீம், சகல மங்களங்களையும் கொடுக்கக்கூடிய அந்த பத்மாவதி தாயாரை நான் நமஸ்காரம் பண்றேன் என்று இந்த ஸ்லோகம், கடைசி ஸ்லோகம் பலஸ்ருதியாக அமைச்சிருக்கார் கவி. மத்தியமாவதி ராகம். ஸ்ரீசேஷ சர்மா பினவோ ஓஹோ பக்லுப்தா பிரியேண பக்த்யா ச சமர்ப்பிதேயும் பத்மாவதியே மங்களம் கண்டபூஷா விராஜதாம் ஸ்ரீம் நவரத்னமாலா விராஜதாம் ஸ்ரீம் நவரத்னமாலா. इति श्री पद्मावती नवरत्नमालिका स्तुतिः संपूर्णा. श्रीशेष शर्माभिनवोपक्लृप्ता, श्रीशेष शर्माभिनव उपक्लृप्ता प्रियेण भक्त्या च समर्पिता इयं पद्मावती मंगल कंठभूषा विराजतां श्री नवरत्नमाला. श्रीशेष शर्माभिनवोपक्लृप्ता प्रियेण भक्त्या च समर्पिता इयं श्री नवरत्नमाला पद्मावती मंगल कंठभूषा सती विराजताम என்று இதோடைய அன்வயமும் முன்னாடி சொன்னது பத விபாகமும் இப்ப பிரதிபதார்த்தம். ஸ்ரீசேஷ சர்மா அப்படிங்கிறவரால் ஸ்ரீசேஷ சர்ம அபினவ உபக்லிருப்தா, அபினவம்னா புதியதுன்னு சொன்னோம், புதியதாக உபக்லிருப்தா பண்ணப்பட்டது, இந்த புதியதாக பண்ணப்பட்ட ஒரு மாலை இது. பிரியேன, பிரியன்னா யாரு? ஸ்ரீ நாராயணன் தான் அம்மா தாயாருடைய பிரியன். பத்மாவதி அம்மவாரி சொல்றோம் இல்லையா, அந்த தாயாருடைய பிரியனான ஸ்ரீ நாராயணனால், ஸ்ரீமன் நாராயணனால், ஜெய் ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்றோமே, அந்த ஸ்ரீக்கு ஸ்ரீமன் நாராயணனால் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு பிரியேனங்கிறது பக்தனாகிய அடியேனால் சமர்ப்பணம் பண்ணப்பட்ட
அவர் சொல்றார், கவி சொல்றார், ஸ்ரீ சேஷசர்மா சொல்றார், சமர்ப்பிதா இயம் ஸ்ரீ நவரத்ன மாலா, ஸ்ரீக்கு பண்ணப்பட்ட நவரத்ன மாலை. இல்லைன்னா ஸ்ரீ செல்வம் நிறைந்த 9 ரத்னங்களை உடைய மாலை, செல்வமாகிய 9 ரத்னங்களை நிறைந்த மாலை, செல்வ திருமகளுக்காக 9 ரத்னங்களால் பண்ணப்பட்ட மாலை, 9 ஸ்லோகமும் 9 ரத்னம். அப்படி உடைய இந்த மாலையானது பத்மாவதி தாயாரின் மங்கள கண்டபூஷா பவத்து, சன்னு அப்படி இருந்து கொண்டு விளங்கட்டும், விராஜதாம், பத்மாவதியினுடைய மங்கள கழுத்து. இங்க கழுத்துல பாருங்கோ நவரத்ன மாலையை போட்டுன்னு தாயார் நமக்கு காட்சி கொடுக்கிறா. அப்பேற்பட்ட நவரத்ன மாலை இந்த இடத்துல பூர்த்தியார்த்து. இந்த ஸ்தோத்திரத்தை தாயாருடைய திருப்பாதங்கள்ல சமர்ப்பணம் பண்ணி, ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேத்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம், ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். என்று தாயாருக்கும் பெருமாளுக்கும் திருவடியிலே மங்களங்களை சொல்லி இந்த அளவிலே அடியனுடைய நவரத்னமாலா பிரவச்சனத்தை சமர்ப்பணம் பண்ணுகின்றேன். மாமி இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு எல்லாம் ரொம்ப அழகா சொல்லித்தர போறா. அதை எல்லாரும் கத்துண்டு தாயாராகிய பத்மாவதி தாயாரின் திருவடிகள்ல விண்ணப்பம் பண்ண வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த ஸ்தோத்திரத்தை நீங்க எல்லாரும் திருச்சானூர் போகும்போது தாயாரை சேவிக்கும் போது கண்டிப்பா இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ண வேண்டும் என்றும் உங்களை எல்லாரையும் பிரார்த்தித்துக் கொண்டு இதனை சமர்ப்பணம் பண்ணுகின்றேன். தாயார் நமக்கு சர்வ மங்களங்களையும் கொடுக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணுகிறேன். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்த கோவிந்த, பத்மாவதி ரமண கோவிந்தா கோவிந்தா, ரமா ரமண கோவிந்தா கோவிந்தா. ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் மாமி. ராம் ராம். நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க உங்க இத. காமாட்சி எல்லாரும் வந்து அவர் பதம் பதமா அவ்வளவு அழகா சொன்னதை கேட்டிருப்பில்ல. இந்த ஸ்தோத்திரம் எவ்வளோ வசதிங்கிறத நான் சொல்ல வேண்டாம். அவர் அப்படி அவ்வளவு அழகா சொல்லிட்டார். இந்த 1 மணி நேரத்துல எல்லாரும் ஆனந்தமா கேட்டோம். அதனால இந்த ஸ்தோத்திரத்தை நம்ம கட்டாயம் அவர் சொன்னபடி பத்மாவதி சன்னிதானத்துல போய் நம்ம ஒரு தரம் பாடணும் கட்டாயம். பகவத் சங்கல்பம். அவர் இன்னைக்கு நிஜமாவே இன்னைக்கு மத்தியானம் நான் எசேசியா கேட்டேன். அவர் வந்து ஒத்துண்டார். நம்ம எடுக்க போற ஸ்லோகத்துக்கு அவர் சொல்லலான்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதை எடுத்துடலாம் மாமின்னு ஒன்னே சரி, அது 1 ஹவர்ல சொல்ல முடிஞ்சாக்க சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எப்படியும் மண்டேல இருந்து எடுக்கணும் இல்லையா, அதுக்கு இதை போட்டு விடலாம்னு டக்குன்னு டிசைட் பண்ணேன். அவரும் ஒத்துண்டார். இவ்வளவு விளக்கமா நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டார். எல்லாரும் வந்து தாயாரோட வாத்சல்யம் அது எப்படி, என்ன அவளோட குணங்கள் எப்படி எல்லாம் நம்ம கண்ணை காத்துட்டு இருக்காங்கிறது ஒவ்வொரு இதுலயும் அவ்வளவு அழகா அவ்வளவு ஆகத்தோட அழகா சொல்லி காமிச்சா. அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம் அம்பாள். மாமி. ரொம்ப சந்தோஷம் மாமி. ராம் ராம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அன்வயம் பண்ணி ரொம்ப வருஷம் பதவி பாகம் பண்ணி நீங்க சந்தோஷமா இருந்தது. பாக்கியம் மாமி. அடியனுக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் மாமி. உங்களோட சத்சங்கத்துல வந்து எல்லாருக்கும் சொல்றதுக்கு பெரிய பாக்கியம். ராம் ராம். நமஸ்காரம் மாமி. கொடுத்து வச்சிருக்கா. எல்லாரும் வந்து ஒரு 2 நிமிஷம் கேட்கலாம்.